ஒரு புறம் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய எழுச்சிக்கான ஒரு சூழல் நிலவுகிறது. எந்த சமூகத்திலும் அல்லது எந்த மொழி சமூகத்திலும் ஒரு தமிழ் மொழி சார்ந்த, இனம் சார்ந்த ஒரு தேசிய எழுச்சி அல்லது தேசிய உணர்ச்சி மேலெழுகிற பொழுது இந்த தூய மொழி இயக்கங்கள் தோன்றுவது இயற்கை. இன்னொரு முதன்மையான காரணம், இன்றைக்கு ஆங்கிலத்தினுடைய வல்லாண்மையால் உலகத்தினுடைய பல மொழிகள் அழிந்து விட்டன. ஆங்கில அறிஞர்களே அது ஒரு கொலைகார மொழி என்று மொழிகளால் சொல்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த அளவில் பல மொழிகளை அதே போல ஹிந்தி மொழி பகுதி ஹிந்தி வழங்கி வந்த அந்த வட்டத்தை அழித்து விட்டது என்று இப்பொழுது அண்மை காலத்துல அங்க மத்திய பிரதேசத்திலும், பீகாரிலும், உத்தரப்பிரதேசத்திலும், ராஜஸ்தானிலும் இருக்கிற அறிவாளர்கள் கவலைப்படுகிறார்கள். பல்லாண்மை என்பது, பிறமொழி கலப்பு என்பது, தாய்மொழியை விட்டு இன்னொரு மொழியை மிகுதியாக வாழ்விகளில் பயன்படுத்துவது என்பது அந்த மொழியினுடைய அழிவுக்கு வழிவகுத்திருக்கிறது என்பது வரலாற்று உண்மை. இது குறித்து சொல்லுகிற பொழுது வரலாற்றின் நெடிகளும் மொழிகள் அழிந்து கொள்கின்றன. ஆனால் இப்பொழுது உலகை அச்சுறுத்துவது போன்ற பேரழிவை நாம் எப்போதும் கண்டதில்லை. இப்போது கற்பனை பல இன மக்களின் பண்பாட்டு மரபுகள் நொறுங்கிக் கொண்டே உள்ளன. இதனை அருகிலிருந்து கண்டுகொண்டே வாழாயிருந்தோம் என்ற பழிக்கு ஆளாக விரும்புகிறோமா என்று அருகி வரும் மொழிகளின் நிதிய குழு, இது பன்னாட்டு ஒன்றியத்தினால் நிறுவப்பட்ட, யுனெஸ்கோவால் நிறுவப்பட்ட குழு. அந்த குழு ஆங்கிலத்தில் என்டேஞ்சர்டு லாங்குவேஜ் ஃபண்ட் கமிட்டி. இது அழிந்து வருகிற மொழிகளை காப்பதற்கான ஒரு நிதியத்தை உருவாக்கி அந்த மொழிகளை பதிவு செய்து வருகிறார்கள், எதிர்கால தலைமுறை கொடுப்பதற்காக. இன்னொன்று, ஒரு மொழி அழிவது என்பது ஒரு நாகரிகத்தினுடைய, ஒரு பண்பாட்டினுடைய, ஒரு இனத்தினுடைய அழிவாக மாறுகிறது. இந்த அழிவுக்கு காரணம், ஒரு முதன்மையான காரணம் மொழி கலப்பு. மொழி அதுக்கு முன்னால உணர வேண்டும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் தூய மொழி போக்குகள் அல்லது தூய மொழி முயற்சிகள், தூய மொழி இயக்கங்கள் இருக்கின்றன. பிரெஞ்சு மொழியிலே தூய மொழி இயக்கம் தோன்றி அது பீகாரில் இருந்த பொழுது அரசின் ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அங்க அகல்ப் என்கிற அமைப்பு அரசு ஆவணங்களிலே பிறமொழி சொற்களை கலந்து எழுதினால் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்கிற அளவுக்கு போயிட்டு, அண்மை காலத்தில் கொரிய மொழியிலே இந்த தூய மொழி இயக்கம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்கிறது அரசின் ஆதரவோடு. இந்திய மொழிகளிலும் கூட அந்த முயற்சி இருக்கிறது. அது விரிவாக, அது தனி தலைப்பாக, உலக மொழியில் தூய மொழி இயக்கம் என்று தனி தலைப்பாக 1 மணி நேரம் பேசலாம். எனவே அந்த செய்திகளை நான் இத்தோடு விட்டு விடுகிறேன். அடுத்து, இந்த தூய மொழி இயக்கம் அல்லது தூய மொழி பியூரிசம், லிங்குவிஸ்டிக் பியூரிசம் அல்லது லாங்குவேஜ் பியூரிசம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். இந்த பலர் நினைப்பது போல ஏதோ இந்த தூய மொழி இயக்கத்தவர்கள் பிறமொழி சொற்கள் ஒன்று கூட இந்த மொழியில் கலக்கக்கூடாது என்று கச்சை கட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்று தவறாக கருதுகிறார்கள். இந்த தவறான எண்ணம் தூய மொழி இயக்க எதிர்ப்பாளரிடத்திலும் இருக்கிறது, தூய மொழி ஆதரவாளரிடத்திலும் கூட சில இடத்திலே இருக்கிறது. இந்த தூய மொழி இயக்க தூய்மையம் அல்லது பியூரிசம் என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். பியூரிசம் என்றால், அது தூய மொழியம் என்றால் பிறமொழி சொற்களை தவிர்க்க மேற்கொள்ளப்படுகிற முயற்சி. அதாவது அந்த ஒரு மொழியில பிறமொழி கடன் பெற இலக்கண கூறுகளாக இருக்கலாம், சொற்கூறுகளாக இருக்கலாம், கலந்து விட்டவற்றை நீக்குவது அல்லது வருவனவற்றை தவிர்ப்பது, இரண்டும் காண முயற்சி தான் மொழி தூய்மையம். ஏன் இது தேவை? மொழி தன்னுடைய இயல்பையும் தனித்தன்மையையும் இழந்து சிதையாமல் காப்பதற்காக இந்த முயற்சி தேவைப்படுகிறது. சரி, இது வெறும் காப்பு முயற்சி தானா என்றால் இல்லை. மொழியை வளப்படுத்துவதற்காக, செழுமைப்படுத்துவதற்காக தன்னுடைய வாயில்களை, தன் மொழி வாயில்களை திறத்தலும் பிறமொழி வாயிலை அடைத்தலும் தான் தூய்மையத்தின் அடிப்படை. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், for the enrichment of one's own language
opening of native sources rather than non-native sources. ஒரு மொழியினை வளப்படுத்துவதற்காக புதிய சொற்களை அல்லது புதிய கூறுகளை உருவாக்குகிற பொழுது தன்னுடைய மொழியிலிருந்து உருவாக்க வேண்டும். தவிர்க்க இயலாத நேரங்களில் மட்டுமே பிறமொழி வாயில்களை தேட வேண்டும் என்பதுதான் தூய்மையத்தினுடைய அடிப்படை. இன்னொன்று நான் இங்கே சொல்ல வேண்டிய செய்தி, இது வெறும் மொழி சார்ந்தது மட்டுமல்ல, பண்பாடு சார்ந்தது, இனத்தினுடைய தனித்தன்மை சார்ந்தது. இதை ஒரு சோவியத் அறிஞர் டு ஃபைட் ஃபார் தி பியூரிட்டி ஆஃப் லாங்குவேஜ் இஸ் டு ஃபைட் ஃபார் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கல்ச்சர் என்று குறிப்பிடுகிறார். தூய மொழியினை மொழி தூய்மையை காப்பது என்பது மொழி சார்ந்தது மட்டுமல்ல, பண்பாட்டுக்கு காப்பதும் ஆகும் என்கிறார். இந்த மொழி தூய்மையோட நோக்கங்கள் எல்லாரும் நினைப்பது போல காப்பு நோக்கமோ மீட்பு நோக்கமோ அல்ல. அது பொதுவுடைமையாளர் சிவத்தம்பி, கைலாசி போன்ற பேரறிஞர்கள் எல்லாம் இதை மொழி மீட்பு இயக்கம், ஒரு பழமைவாத போக்கு, அது பிற்போக்கானது என்றெல்லாம் சாடி இருக்கிறார்கள். அது விரிவாக அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் அது முற்போக்காளர் என்கிற தமிழ்நாட்டில் இருந்த முற்போக்காளரும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு சான்றுகள் இருக்கின்றன. அது இது மீட்பு ரிவைவலிசம் இல்லை. இதனுடைய நோக்கம் மீட்பு. ஒன்று, அதாவது பிறமொழி வரம்பு மீறி தேவையற்ற நிலையில் கலந்து இருக்கிற அல்லது அரசியல் காரணமாக, சமயம் காரணமாக, பிறமொழி மயக்கம் காரணமாக ஒரு மொழியில் திணிக்கப்பட்ட அல்லது கலந்திருக்கிற சொற்களை நீக்குவது, அது மீட்பு. தன்னுடைய சொற்களை, இழந்து விட்ட சொற்களை மீட்டு மீண்டும் பயன்படுத்துவது, அது மீட்பு நோக்கம். இரண்டாவது காப்பு. காலந்தோறும் மாறுபடும். இப்போது அறிவியல் உலகம், தொழில்நுட்ப உலகம், பல சொற்கள் நமக்கு ஆங்கில சொற்கள், பிறமொழி சொற்கள் வருகின்றன. அவற்றை தவிர்க்க முடியாது. அப்படி வருகிற பொழுது அந்த சொற்களுக்கு மாறாக புதிய தமிழ் சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அது காப்பு. வருவனவற்றை தடுத்தல். மூன்றாவது வளர்ச்சி. வளர்ச்சி என்பது புதிய பிறமொழி சொற்களுக்கு அல்லது புதிய கருத்தோ புதிய பொருளோ நமக்கு அறிமுகமாகிற பொழுது அந்த புதிய கருத்து, அந்த புதிய பொருளை சுட்டுவதற்கு, குறிப்பதற்கு, விளக்குவதற்கு நம்முடைய மொழிகளிலிருந்து சொற்களை தேடி கண்டறிந்து பயன்படுத்துவது. இயலாத நிலையில், முடியவே முடியாது என்கிற சூழ்நிலையில் பிறமொழி சொற்களை நம்முடைய மொழி மரபுக்கேற்ப, நம்முடைய மொழி இயல்புக்கேற்ப மாற்றி பயன்படுத்துவது. இதுதான் உலகம் முழுக்க தூய மொழி இயக்கத்துடைய நோக்கங்கள். சரி, இதற்கான காரணிகள் என்ன? ஏன் இந்த ஃபேக்டர்ஸ், அடிப்படை காரணிகள் என்னன்னா, ஒன்று அகவியற் காரணி, இன்னொன்று புறவியற் காரணி, இன்டர்னல் எக்ஸ்டர்னல். இந்த இன்டர்னல் அல்லது அகவியற் காரணின்னு சொன்னா, உலகத்துல தூய மொழி இயக்கம் என்பது பெரும்பாலும் பேச்சு வழக்குள்ள மொழிகள்ல தோன்றியதே இல்லை. எழுத்து வழக்குள்ள மொழிகள்ல தான் தோன்றி இருக்கிறது, அல்லது எழுத்து வழக்கினை முதன்மையாக கொண்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, மொழியினுடைய சொல் வளம், வேர் வளம், அதனுடைய உள்ளார்ந்த ஆற்றல், அது தானே அது அந்த பிறமொழி கூறுகளை தவிர்த்து விடுகிறது. நான் நண்பர் திருப்பதியுடைய சற்று முன்னர் பேசிக் கொண்டு சொன்னேன், நம்முடைய ஊர் பாட்டி அல்லது ஆத்தா ஆயா யாரும் தன்னுடைய மகனை என்னை பெற்ற ராஜா என்று கொஞ்சுவதில்லை, என்னை பெற்ற ராசா என்றுதான் கொஞ்சுவாள் என்று. என்றால் அவர்களுக்கு பிறமொழி சொற்களை, பிறமொழி ஒலிகளை பயன்படுத்தக்கூடாது என்று இலக்கண விதி தெரியாது. ஆனால் அவர்களை அறியாமல் அந்த கூறுகளை நீக்கிதான் பயன்படுத்துகிறார்கள். இது இயல்பாக தமிழர்களுக்கு அமைந்திருக்கிற ஒன்று. இதுதான் தமிழனுடைய உள்ளார்ந்த ஆற்றல். அந்த மொழி தன்னைத்தானே காத்து கொடுக்கிறது. நாம் இல்லாமலே, நம்முடைய முயற்சி இல்லாமலே அந்த மொழி பிறமொழி கூறுகளை தவிர்த்து காத்து கொடுக்கிறது. அதுக்கு நம்முடைய மொழியினுடைய வேர் வளமும் உள்ளார்ந்த ஆற்றலும் காரணம். புறக்காரணி என்று பார்த்தால் குமுகத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், உலகமயமாதல், இந்திய மயமாதல், அதே போல மொழியில் புதுமையாக்கம் நிகழ்வது, அறிவியல் பாய்ச்சல், தொழில்நுட்ப பாய்ச்சல்கள், இதையெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த மொழி அழிந்து விடுமா என்கிற அச்சம் அந்த மொழி பேசுவதற்கு ஏற்படுகிற காலச்சூழலில் தூய மொழி இயக்கம் கட்டாயம் தோன்றும். இன்னொரு அடிப்படை தேவை, மொழி இன பெருமிதம் உள்ளவரிடத்துல அந்த தூய மொழி இயக்கம் தோன்றும். தன்னுடைய மொழி மீது நம்பிக்கை இல்லாத ஒரு குமுகத்தில், தன்னுடைய மொழியினுடைய வளத்தை உணராத ஒரு குமுகத்தில், தன்னுடைய மொழி பெருமைகளை உணர்ந்து பெருமிதம் கொள்ளாத ஒரு குமுகத்தில்
இந்த தூய மொழி இயக்கம் தோன்றுவதற்கு வாய்ப்பு குறைவு. இறுதியாக எந்த குமுகத்தில் தேசிய இன எழுச்சி முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றனவோ அந்த குமுகத்தில் இந்த தூய மொழி இயக்கங்கள் தோன்றும். இது அகவியல் காரணிகள், புறவியல் காரணிகள் எல்லாம் இவை. இதற்கு அடுத்து நாம் பார்க்க வேண்டிய செய்திகளை சிந்திக்க வேண்டிய செய்தி, நான் முதலே சொன்னது போல இந்த தூய மொழி இயக்கம் தமிழுக்கு மட்டுமே உரியது என்று பிரெஞ்சு, ஆங்கிலம், கொரிய மொழி, ஆங்கிலம் கலப்பட நிறைந்த மொழி, கலப்பின நாய்க்கு பிறந்த மொழி என்று ஆங்கில மொழியை சொல்லுவார்கள். அந்த மொழியில் கூட 1913 ஆங்கில தூய ஆங்கில கழகம் என்ற ஒன்று தோன்றியது. அதை தோற்றுவித்து முயற்சி செய்தவர்கள் ஹென்றி பிராட்லி, சர் ஜான் செக் ஆகியோர்கள். இந்திய மொழிகள் அந்த முயற்சியில் தோன்றி இருக்கிறதுனா, அண்மை காலத்தில் தெலுங்கு மொழியில் இந்த ஃபேன், டெலிவிஷன் எல்லாம் தமிழில் உள்ளது போல தெலுங்கில தூய மொழி சொற்களை உருவாக்க வேண்டுகின்ற அந்த மொழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தூயமொழி உணர்வு அல்லது தூயமொழி முயற்சி என்பது 20ஆம் நூற்றாண்டிலே தோன்றியது அல்ல. 20ஆம் நூற்றாண்டில் அதற்கான இயக்கம் தோன்றியது. ஆனால் அந்த முயற்சி, கருத்தியல் என்பது தொல்காப்பியர் காலத்திலேயே தோன்றிவிட்டது. தொல்காப்பியர் ஒரு விதி வகுக்கிறார், வட சொற்கிழவி வட எழுத்தொறி எழுத்தொடு உணர்ந்த சொல்லாகுமே. இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது? பிறமொழி சொல் ஏற்பை அல்லது கலப்பை ஏற்றுக்கொள்கிறது, தேவைகிறது. அப்படி ஏற்றுக்கொள்கிற பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விதி வகுக்கிறது. பிறமொழி ஒலி வருகிற பொழுது, பிறமொழி எழுத்து வருகிற பொழுது அந்த ஒலியை, எழுத்தை தவிர்த்து நம்முடைய மொழியுள்ள ஒலிகள் வாயிலாக, எழுத்துக்கள் வாயிலாக சுட்ட வேண்டும். நம்முடைய அப்படி மாறிய தமிழ் எழுத்துக்கள் வருகிற போது தமிழ் இலக்கண நெறிப்படி அந்த தொடர்களை அமைக்க வேண்டும் என்பது இந்த விதி. இதை சங்க காலத்திலிருந்து கிபி முதல் 2 நூற்றாண்டுகளிலிருந்து பிறகு நமக்கு அண்மை கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் நூற்றாண்டு வரையிலே, இதை 18ஆம் நூற்றாண்டு வரையிலே கூட புலவர்கள் இதை பின்பற்றி இருந்தார்கள். என்ன செய்தார்கள்? பெயர்ச்சொற்கள் கூட பெயர்ச்சொற்களை மொழிபெயர்க்க கூடாது என்பது ஒரு மரபு. ஆனால் அந்த மரபை நம்முடைய புலவர்கள் மீறி இருக்கிறார்கள், அந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறார்கள். கிரவுஞ்சம் என்று ஒரு மலை, கிரவுஞ்ச மலை, அதை பரிபாடல்ல சொல்லப்படுவது குரு பெயர் குன்றம் என்று மொழிபெயர்க்கிறார். அதுவே கம்பர் ரத்தாட்சன் என்று ஒரு பெயர், இந்த ரத்தம் போன்ற சிவந்த கண்ணை உடையவன், அதை கம்பர் மொழிபெயர்க்கும் போது குருதி கண்ணன் என்கிறார். அது நம்முடைய புலவர்கள் 18ஆம் நூற்றாண்டு அருணகிரிநாத தாய்மானவர் காலம் வரையில செய்யுளில் பிறமொழிச்சர் கலப்பை முற்று முழுதாக நீக்கியே பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஈட்டு உரையில நூற்றுக்கணக்கான சமஸ்கிருத சொற்களை பார்க்கலாம். ஆனால் ஆழ்வார்கள் பாடலில ஒரு கிரந்த எழுத்தை கூட நாம் பார்க்க முடியாது. அதை விட பிறமொழி சொற்கள் பெரும்பாலும் பயன்படுத்துவது குறைவாக இருக்கிறது. இதற்கு பிறகு ஒரு காலம் மாறுகிறது. ஆரிய அல்லது பார்ப்பனுடைய வல்லாதிக்கம் தமிழ்நாட்டில் மிகுதியாகிறது. பல்லவர் காலத்திலிருந்து தொடங்கி ஆங்கிலேயர் காலம் வரையிலே நடந்த எல்லா நூற்றாண்டுகளிலுமே தமிழ் மன்னர்கள் இருந்தாலும் கூட சமஸ்கிருத சார்பினுடைய சொற்களை அல்லது அறிவுரைப்படிதான் ஆட்சியாளர் நடந்தார்கள். ஒரு வருத்தமான செய்தி, ராஜராஜனான் பேரரசு என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். பெருமிதத்துக்குரிய அரசன் தான், பல நாடுகளை வென்றவன் ராசராசன் ராசேந்திரனார். ஆனால் இவருடைய கல்வெட்டுகளை பார்த்தோம்னா ஒரு தமிழ் பள்ளி கூட நிதி கொடுத்தாலும் நமக்கு செய்தி இல்லை. வடமொழி பள்ளிகளுக்கு, வேத பாடசாலைகளுக்கு, வேத கல்விக்கு, சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க. தமிழ் பள்ளிகளுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு தெரியும், பல்லவர் காலத்திலிருந்து இல்லை. இதனுடைய போக்கு என்னாச்சுன்னா, தமிழர் இடத்துல ஒரு தவறான ஒரு மயக்கத்தை உருவாக்கி விட்டார்கள் வடமொழியாளர்கள். என்ன மயக்கம்னா, தமிழ் தேவ பாஷை, அது கடவுளுடைய மொழி, உங்க தமிழ் நரருடைய மக்களுடைய மொழி, ஆனா இது இழிவானது, நீச பாஷை, அது தேவ பாஷை, இது நீச பாஷை என்கிற கருத்தை தமிழர்களிடத்திலே உருவாக்கி, படிக்காதவங்கள்ட்ட இல்ல, அதுதான் கொடுமை, படித்த இலக்கண புலவர்களிடத்திலே ஏற்படுத்தி விட்டார்கள். அதுல மயங்கிய புலவர்கள், ரொம்ப மயக்கத்துல ஆழ்ந்த புலவர் 2 பேர். அதுல ஒருத்தர் இலக்கண ஆசிரியர், இலக்கண கொத்து ஆசிரியர் சாமிநாதனை சேர்ந்தது.
அவர் அந்த தமிழை இழித்து உரைப்பது உச்சத்திற்கே போறார். என்ன சொல்றேன்னா, அன்றியும் தமிழ் நூற்கு அளவிலை. தமிழ்ல நிறைய நூல் இருக்கு, அளவில்லா நூல் இருக்கு. அவற்றுள் ஒன்றே ஆயினும் தனித்தமிழ் உண்டோ? அவத்துல ஒன்றாவது ஒரு நூலாவது தனித்தமிழ் எழுதியிருக்காங்கடா நீங்க? கேட்கறது சமஸ்கிருத பண்டிதர்கள் இல்ல, ஒரு தமிழ் புலவர் கேட்கிறார், தமிழ் இலக்கண புலவர் கேட்கிறார். ஒன்றே ஆயினும் தனித்தமிழ் உண்டோ? இதையாவது பொறுத்துக்கலாம். உண்மையை சொன்னாலும் தொலைஞ்சு போயான்னு விட்டுடலாம். அடுத்துதான் கொடுமைகளும் கொடுமை. அன்றியும் ஐந்தெழுத்தால் ஒரு பாடையும் உண்டன அறைவும் நாணுவர் அறிவுடையவரே. உனக்கு சிறப்பெழுத்து 5 தான்டா. ராணாதானே. மீதியெல்லாம் எங்க எழுத்து, எங்க பொதுவான எழுத்து. இந்த எழுத்தெல்லாம் உங்க எங்கிட்ட நீ கடன் வாங்கினது. ஏண்டா உலகத்துல 5 எழுத்தெல்லாம் ஒரு மொழி இருக்க முடியுமா? உங்களுக்குன்னு ஏது மொழின்னு கேட்கிறாரு. கேட்டவர் யாரு? இலக்கண கொத்தி எழுதிய சாமிநாத தேசிய தமிழ் இலக்கண புலவர். இன்னொருத்தர் அவர் என்ன பண்றாரு, தமிழே நமக்கு சொந்தம் இல்ல, தமிழ் திரமிழங்கிற சொல்ல இருந்து வந்ததுன்னு எழுதுறார் பிரயோக வேகத்துல. சேனாவரே என்ன சொல்றாரு, தமிழ் சொல் வடமொழி சொல் தமிழில் புகுமே என்று தமிழ் சொல் வடமொழிக்கண் புகாதுன்னு எழுதுறாரு. இவரும் தமிழ் இலக்கணர், பெரிய நான் மதிப்புக்குரிய மதித்திற்குரிய போற்றுதற்குரிய பெரிய உரையாசிரியர். இப்படிப்பட்ட ஒரு போக்குகள் தொடர்ந்து இருந்தது. இதையெல்லாம் சிந்திக்கிற, எதிர்க்கிற அறிவார்ந்த ஒரு பேரறிஞர் அவையும் இல்லை, 20ஆம் நூற்றாண்டு வரையில் இல்லை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஆங்கில கல்வி வளர்ந்தது, ஆங்கிலம் படித்தார்கள். ஆங்கில கல்வியினுள்ள அறிவியல் சிந்தனை, பகுத்தறிவு சிந்தனை வளர்ந்தது. அதனால நமக்கு பகுத்தறிவு சிந்தனை இல்லைன்னு சொல்றா தவறா நினைத்துக் கொள்ளக்கூடாது யாரும். இந்த சயின்டிபிக் திங்கிங், ஏன்னா நம்முடைய கல்வி, அந்த கல்வி அன்றைக்கு இருந்த கல்வி நமக்கு வந்து மனன கல்வி. முன்னோர் சொன்னதை அப்படியே கேள்வி கேட்காம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆசிரியர் சொல்லி வந்தார்கள். அதுதான் 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம் வரை கல்வியாக இருந்தது. ஒரு சயின்டிபிக், அது அறிவியல் மனப்பான்மையுடைய கல்வி என்பது நம்முடைய அந்த பொது கல்வி திட்டம் தான் வருது. அப்படி வருகிற பொழுது இந்த கல்வி பரவுது. 20ஆம் நூற்றாண்டுல என்ன ஆகுதுன்னா, 19 இறுதியிலையும் 20ஆம் தொடக்கத்திலையும் இந்திய தேசிய எழுச்சி வருகிறது. பேராய கட்சி ஒரு தலைமையேற்று நடந்தது. அது சரியாகவோ தவறோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமஸ்கிருத சார்புடைய, சமஸ்கிருதத்தை தேவப்பாடு என்று நம்புகிற, தமிழை நீச பாஷை என்று கருதிய பார்ப்பனுடைய தலைமையில் போனது. அது இந்த சூழல்ல தான் இந்திக்கு, சமஸ்கிருதத்துக்கு இந்திக்கு அவர் முதன்மை கொடுத்தால் காந்தி இந்தி படினார். சமஸ்கிருத இந்தியாவுடைய ஆட்சி மொழியாகனு ஒரு பிரிவினர் பேராய கட்சியில, இன்னொரு பிரிவினர் இந்திய ஆட்சி மொழியாக வேண்டும் என்று இன்னொரு பிரிவினர். இந்த சூழலில் தான் தமிழ்நாட்டில் 2 பெரிய இயக்கங்கள் தோன்றின. ஒன்று நீதி கட்சி, பின்னால் அது திராவிடர் இயக்கமாக மாறியது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 தோன்றியது. அதற்கு அந்த நீதி கட்சி தென்னிந்திய நோக்கம் வந்து அரசு 97 விழுக்காடு உள்ள பார்ப்போம் அல்லாருக்கு உரிய பங்களிப்பு வேண்டும். 3 விழுக்காடு மக்களாக இருக்கிற பார்ப்பனர்கள் 90 விழுக்காட்டுக்கு மேல பணியில் இருக்கிறார்கள், எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று அவர்கள் பார்ப்போம் அல்லாஹ்வுடைய மேம்பாட்டிற்கு அந்த அமைப்பு. அதே ஆண்டில் ஒரு இங்கிலீஷ்ல கோயின்சிடன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒத்திசைவு. இந்த ஒத்திசைவுல தமிழிலிருந்து பிறமொழி சொற்களை, குறிப்பாக சமஸ்கிருத சொற்களை நீக்க வேண்டும் என்கிற ஒரு இயக்கம் தோன்றுகிறது. 2 எதிர்பாராத நிகழ்வுகள். 1916 தனித்தமிழகம் தோன்றிய நாள் நமக்கு துல்லியமா எந்த ஆவணமும் இல்லை. அது இதற்கு முன்னால சில நிகழ்வுகளை நான் பார்க்க வேண்டாம். நமக்கு இது முன்னோடி. எந்த இயக்கமாக இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் நாடக பாணியில் தோன்றவே முடியாது. அதற்கு பின்புலம் அல்லது ஒரு வரலாற்று பின்னணி அல்லது காலச்சூழல் அல்லது முன்னோட்ட நிகழ்வுகள் நடந்திருக்க வேண்டும். என்ன முன்னோட்ட நிகழ்வுகள்னா, 1856 கொஞ்சம் முன்னால எல்லிஸ் திராவிட சான்ல தமிழ் மொழி தனிமொழி என்கிற கருத்தை சொல்லுகிறார். 1856 அறிஞர் கால்டுவெல், நம்முடைய மேதக ஆளுநர் கால்டுவெல் எல்லாம் ரொம்ப கடுமையா இப்ப சாடிக்கிட்டு இருக்கிறாரு. அதை இப்ப பேச வேண்டாம். ஒரு என்னால சொல்லாம இருக்க முடியல. கால்டுவெல் என்ன பண்றாரு, தன்னுடைய தென்னிந்திய மொழிகளோட ஒப்பிலக்கணத்தை சொல்றாரு. அதுல அவர்தான் ஒரு திராவிட மொழிகள் என்று இந்த தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம்
ஒரு பெயர் சூட்டுகிறார். அது பற்றி இன்றைக்கு சில தமிழ் தேசியர் கருத்து வேறுபாடு சொல்லியிருக்காங்க, தனியா பேச வேண்டிய செய்தி. அது அவர் சொன்னது முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த திராவிட மொழி குடும்பம் ஒரு தனி மொழி குடும்பம். அதுவரையிலும் இருந்த கருத்து என்னன்னா, மொழியியலாளத்துல இந்தியாவில் இருந்த பேசப்படுகிற இல்ல வழங்குகிற எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தவை, சமஸ்கிருதத்தில் கிடைத்தவை என்று கருதினார்கள், சொன்னார்கள். அதுதான் எல்லாரும் நம்பியிருந்தாங்க. கெல்லிஸ், கால்டுவெல் முதலிய அறிஞர்கள் தான் தமிழனுடைய தனித்தன்மையை அறிந்து அவர்கள் தான் முதலாக தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து கிடைக்காத தனி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மொழி இதனுடைய இதை சிஸ்டர் லாங்குவேஜ் அல்லது வேறு மாதிரி சொல்லலாம். அதாவது நாம் நினைக்கிறோம் தமிழ் தாய்மொழி, எல்லா மொழிகளுக்கும் திராவிட மொழி தாய் நினைக்கிறோம். தெலுங்கு, மலையாளங்கள்லாம் அது ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரே இன மொழி என்பது எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்போ இந்த கால்டுவெல் 856 முதன்மையான நிகழ்வுகளுடைய திராவிட ஒப்பிலக்கணம். அப்போதான் தமிழ் 2 நிறுவுகிறார். தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகள் சமஸ்கிருதம் வேறுபட்ட தனித்தன்மை வாய்ந்த மொழிகள் ஒன்று. இரண்டாவது நமக்கு என்னன்னா, தமிழ் மற்ற மொழிகள் எப்படியோ தமிழை பொறுத்தல பிற சமஸ்கிருத சொல் ஒன்று கூட கலக்காமல் தமிழ் தனித்து இயங்கும் என்பதை மிக விரிவாக தொழில் நூல்களில் பதிவு செய்கிறார். இந்த ஆங்கிலம் கற்றறிந்த தமிழ் அறிஞர்கள், குறிப்பாக பார்ப்பன அல்லாத தமிழ் அறிஞர்களுக்கு இது பெரிய ஊக்கமாகவும் ஊட்டமாகவும் அமைந்தது. அதான் முதல்ல சுந்தரனார் தமிழ் தெய்வ வணக்க பாடல் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டாம். அதுக்கு அவருடைய தொடர்புட பரமடிகள் இருக்கிறார். இதற்கு இந்த காலச்சூழல தான் பரிதிமார் கலைஞர் சென்னை கிறித்துவ கல்லூரியில் 2 பேரும் ஒன்னா பணியாற்றாங்க. தன்னுடைய சுப்பிரமணிய சூரியநாராயண சாஸ்திரி என்கிற பெயரை தன்னுடைய ஒரு நூலில் குறிப்பிடும் போது பரிதிமார் கலைஞர்கள் தமிழாக்கி பயன்படுத்துறார். இது நிகழ்வு. இதுல என்னுடைய கருத்து அது ஒரு புனைவு நோக்கம் உடையது. அவர் தனித்தமிழ் உணர்வுனால பெயர் மாற்றி கொண்டாருங்கிறதுக்கு சரியான கருத்து அல்ல. பலர் சொல்லி இருந்தா கூட அது ஆய்வு அடிப்படையில் சொல்லுங்க, அது சரியானது இல்லை. அது ஆனாலும் அது அந்த காலத்துல ஒரு அந்த குலத்தில் பிறந்து அந்த சூரியநாராயண தூய தனித்தமிழை மாற்றிக்கொண்டு பெரிய வரலாற்று நிகழ்வு. அந்த வகையில் போற்றுதற்குரியது. அதே போல வேற சமஸ்கிருத ஒரு பிணை பெயர் வச்சிருக்கலாம், தனித்தமிழ் வச்சுக்கிட்டார் இல்லையா, அது ஒரு புதிய முன்னோடி நிகழ்வு. இதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக பலரும் அறியாத நிகழ்வு 1906 பாம்பன் அடிகள் என்கிற குமரகுருதாசர் அவர் என்ன பண்றாரு, சேந்தன் செந்தமிழ் என்று ஒரு நூல் எழுதுறாரு. இதுக்கு முன்னால் நிறைய தமிழ் நூல்களை படிக்கிறாரு. அவருக்கு அந்த இலக்கண தாசருடைய கேள்வி உரைச்சிருக்குது, ஒன்றேனு தனித்தமிழ் உண்டோன்னு கேட்டான் இல்லையா, அது அவருடைய உள்ளத்துல பெரிய கவலை ஏற்படுத்தி இருக்கும் போலுக்கு அவர் இந்த 50 வெண்பா எழுதிட்டு அது ஒரு பெரிய முன்னுரை எழுதுறாரு. அதுல 716 சொற்கள் நினைக்கிறேன், என்னைக்கு 1-2 தவறா இருக்கலாம். பல சொற்களை பட்டியலிட்டு இந்த சொற்களும் இல்ல பல சொற்கள் தமிழ் சொற்கள் என்றாலும் கூட இவற்றில் ஒன்றேனும் கலவாமல் நூல் எழுதுகிறேன்னு சொல்லிட்டு எழுதுகிறார். அதை படிச்சு காமியிருப்பாரு. இதுகாரும் காட்டப்பட்ட சொற்கள் எல்லாம் வடமொழியே ஆயினும் தென்மொழியே ஆயினும் சில பல அவ்வாறாயினும் அவர் கூற்றுப்படி இவற்றுட் பல சில புகாமல் நூல் ஒன்றும் இன்று என்றல் உறுதியா ஒத்துக்கிறார். பிறமொழி சொற்களாவது நூல் ஒன்றும் இல்லை. ஆனா ஆகலின் இச்சொற்களுள்ளும் ஒன்றேனும் புகாமல், தமிழ் என்று கருதுகிற சொல்ல கூட நாம் தவிர்த்துட்டு ஒன்றேனும் புகாமலே சேந்தன் செந்தமிழ் எனும் நூல் என்னால் அமைக்கப்படுவதாயிற்று. தனித்தமிழ்ல நூல் எழுத வேண்டும் என்கிற உணர்வோடு எழுதப்பட்ட முதல் நூல் சேந்தன் செந்தமிழ். அதற்கு அடுத்து 1908 திருவிடர் கழகம் என்கிற ஒரு அமைப்பை விருதை சிவஞான அமைக்கிறாரு. அவரு தன்னுடைய அமைப்பினுடைய பொறுப்பாளர் பெயர்கள் விதிமுறைகள்லாம் தூய தமிழ்ல அமைக்கிறார். காரிய செயலாளராக்குறாரு, அக்கராசில தலைவராக்குறாரு, எல்லா விதிகளையும் தூய தமிழ்ல அமைக்கிறார். இதை வெளிக்கொணர்ந்த பெருமை ஐயா இளங்குமரனார் கூறியது. இந்த சூழல்ல தான் 1916 அந்த தனித்தமிழகம் தோன்றிய நிகழ்வு. அதை விரிவா சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். அப்பாவும் மகளும் உரையாடி கொண்டிருக்கிறார் தோட்டத்துல பல்லாவரத்துல. அப்போ வள்ளலாருடைய பாடல உற்ற தேகத்தை உடல் மறந்தாலுங்கிற பாட்டை சொல்றாரு. அந்த உற்ற தேகத்தைங்கிற அவரு திடீர்னு அவரே கேட்கிற, ஏமா நீளா இந்த தேகங்கிற சொல்லுக்கு யாக்கைங்கிற சொல்லுகிற தமிழ் சொல் வந்திருந்தால் நன்றாக இருக்கும் அல்லவா என்று கேட்கிறார். உடனே இந்த அம்மையார் சொல்றாரு, அப்படியானால் அப்பா நாம் இனிமேல் இந்த பிறமொழி சொல் கலக்காமல் எழுதலாம் பேசலாம் என்று சொல்லுகிறார்.
அந்த கணம் முதல் ஒரு பிரமணித்து வடமொழி கலக்காமல் எழுதுவது உறுதி பூண்டார் என்று நீலாம்பி அம்மையாரும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. மறை திருநாவுக்கரசரும் பதிவு செஞ்சிருக்கிறார். ஆனாலும் கூட அதற்கு முன்னால 1903லயே ஒரு சங்க இலக்கியங்களை கடந்த வடமொழி சொற்கள் எவை எத்தனை விழுக்காடு இருக்குன்னா ஆய்வு செஞ்சிருக்கிறாரு. இந்த அது அவர் உடனே தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்கிறார். மறைமலடிகள் பிள்ளைங்க பேரெல்லாம் தமிழை மாத்துறாரு. ஞானசாகரம் அறிவு கடல் ஆகுது. அவர் சமரசன்மார்க் சங்கத்தை வந்து புதுநிலை கழகம்னு மாத்துறாரு. எல்லாம் தூய மொழியில பயன்பட அன்று முதல் தூய தமிழில் பேசுவது, தனித்தமிழில் எழுதுவது கடைப்பிடியாகப்படுகிறார். அவர் இது ஒரு தனி மனிதர் கோட்பாடு, தனி மனிதர் செயல்பாடு என்றெல்லாம் ஒரு இயக்கமாகவே கொண்டு செல்கிறார். அவரை சார்ந்தவர்களை ஏற்க வைக்கிறார். அது ஒரு இயக்கமாக மேற்கொள்கிறார். இந்த இயக்கத்துக்கு முதல்ல பெரிய எதிர்ப்பு வருகிறது. யார் எதிர்ப்பு? மறைமொழிகளை அது வரைக்கும் சுவாமி வேதாசனம் சொன்னவங்கெல்லாம் மறைமொழிகள் பெயர் மாறணும்னா அவர் பெரிய எழுதி நகையாடுகிறது. மரஞ்செடி கொடிகள், மறைமொழிகள் மரஞ்செடி கொடிகள் எழுதி நகையாடினாங்க. தனித்தமிழ் இயக்கத்தை தனித்து அமிழ் இயக்கம், தனியா போய் அழிஞ்சு போறப்படும் அழிவழிந்து போகிற இயக்கம் என்றெல்லாம் யாழ்ப்பாணத்திலும் தமிழ்நாட்டிலும் இருந்த அன்றைய தமிழறிஞர்கள், சமஸ்கிருதம் சார்ந்த சமஸ்கிருதம் மேட்டிமையை ஏற்றுக்கொண்ட தமிழறிஞர்களை கூட எழுதி நகையாடினார்கள். இதில் குறிப்பாக அதை எதிர்த்தவர்கள் பார்ப்பனர்கள், இந்திய தேசியர்கள், பேராய கட்சியினர், பொது உடைமையர்கள், அந்த காலத்திலிருந்து படைப்பிலக்கியர்கள். இது ஆதரவு எங்கிருந்து வருதுன்னா தமிழறிஞர்கள், குறிப்பா பார்ப்பன அல்லாத தமிழறிஞர்கள், மறுபடிய மாணவர்கள், மறுபடிய சீடர்கள், அவர்கள் குறிப்பா சைவ சமயம் சார்ந்தவர்கள், சைவ சமய அறிஞர்கள், தமிழ் அமைப்பினர், பல்வேறு கரந்தை தமிழ்ச்சங்கம் முதலிய தமிழ் அமைப்பினர், மதுரை தமிழ்ச்சங்கம் தமிழ் அமைப்பினர், திராவிட இயக்கத்தினர், தந்தை பெரியாருடைய தலைமையை இங்கே திராவிட இயக்கத்தவர், பார்ப்பனர் அல்லாத ஆங்கிலம் பெற்ற தமிழும் அறிந்த இளைஞர்கள், இவரிடத்துல மிக பெரிய ஆதரவு வருகிறது. இவர் தமிழ்நாடு முழுமையாக போய் தன்னுடைய கொள்கைகளை வலியுறுத்துகிறார். அப்பொழுது கூட ஒரு அமைப்பு உருவாகவில்லை. அவர் காலம் வரையிலும் அறிஞர்கள் ஆதரிக்கிறார்கள், அறிஞர்கள் தனித்தமிழை பயன்படுத்துகிறார்கள், இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், பலர் தங்களுடைய பெயர்களை மாற்றிக்கொண்டார். நாவலர் நடிகழியன், ராமையா, எல்லாரும் ராமையா, அன்பழகனானா, நாராயணசாமி, நடிகழியன், இப்படி பலர் மாற்றிக்கொண்டார்கள். இது ஒரு இயக்கமாக அண்ணல் தங்கோ அவர் பேர் எல்லாரும் பெரியுமே தனித்தமிழ் யாராவது வந்தாங்கன்னா உடனே பேரை மாற்றிட்டு கருணாநிதி அருட்குவைன்னு சொல்லுவார். சிபிஎஸ்க்கு பேர் மாற்றின அவர் தான். அவர் ஒரு இயக்கம் பெயர் மாற்றத்தை ஒரு இயக்கமாக அவர் நடத்தினார். அண்ணல் தங்க குடியாத்தத்தில் இப்படி பல்வேறு அமைப்புகள் நடத்தினார்கள். ஆனால் தனித்தமிழ் இயக்கம் ஒரு அமைப்பு உருவாகவில்லை. திருச்சியில் தான் முதல் அமைப்பு உருவானது. பலருக்கு வியப்பா இருக்கான். என்னுடைய நெறியாளர் பேராசிரியர் இளவரசு அவர்களும் தமிழ் குடிமையானவர்களும் திருச்சி தூய வல்லார் கல்லூரியில் படித்திருக்கும் பொழுது பாவனுடைய ஒப்பியல் மொழி நூலை படித்து விட்டு அவங்க இனிமேல் தமிழ் பிறமொழி சொற்களை கலந்து பேசுவதில் எழுதுவதில் முடிவெடுத்து தமிழ் பேராயம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அது மாணவர் நிலையிலே நின்று விட்டது, ஒரு அமைப்பாக வரவில்லை. அதற்கு அடுத்த கட்டத்துல இதற்கு முன்னால் ஆதரித்த அறிஞர்கள் குறிப்பா சொல்லணும்னா பாவாணர், பாரதிதாசன் முன்னை காலத்துல அறிஞர்கள் பார்த்துடைய பல அறிஞர்கள், அண்ணல் துங்க, வாசுபா மாணிக்கனார் முதலியவர்கள், அரசியல் தலைவர்கள், அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன் முதலியவர்கள் இந்த தனித்தமிழ் இயக்கத்தை ஆதரவு தந்தார்கள். முழுமையா ஏற்றி செயல்படுத்தினார்னு சொல்ல மாட்டேன். அண்ணா அதை முழுமையா ஏற்றி செயல்படுத்த அவரே சொல்லிட்டார், பின்னால் சொல்ற நேரம். ஆனா இவங்களாம் பெயர் மாற்றி கொண்டதில் திராவிட இயக்கத்திற்கு, அது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு பெரிய பங்களிப்பு உண்டு. எல்லாம் தங்களுடைய குழந்தைகளுக்கு இதழுக்கெல்லாம் பெயர்கள் தனித்தமிழ், பெரியார்ல இருந்து திராவிட முன்னேற்ற கழக இதழெல்லாம் பார்த்தா எல்லாம் தூய தனித்தமிழ்ல இருந்தது. விடுதலை, குடியரசு, காஞ்சி, மன்றம், தென்றல் பெயர்கள்லாம் பார்த்து எல்லாம் தூய தமிழ்லேயே வச்சாங்க. இதற்கு பிறகு இது இப்படி ஒரு மக்கள் நிலையில் திராவிட இயக்கத்தோரும் அறிஞர் நிலையில தமிழறிஞர்களும் இதை இயக்கத்தை முன்னெடுத்த பொழுது, தனித்தமிழ் கோட்பாட்டை முயற்சியை முன்னெடுத்த பொழுதுதான் ஒரு அமைப்பாக பாவாணர் உருவாகிறார். பெரிய மரமலடியனுக்கு அந்த இயக்கத்தோடைய ஒரு பெரிய ஆழ்ந்த ஆய்வறிஞராக தமிழ் உலகத்துக்கு அறிமுகமாகிறார். அப்படி அறிமுகமாகும் பொழுது இங்க இதே திருச்சியில தான் 1968 உலக தமிழ் கழகம் என்கிற ஒரு அமைப்பு உருவாகிறது. அந்த அமைப்பினுடைய முதல் தலைவர் பாவாணர், பொதுச் செயலாளர் பெருஞ்சித்தனார், பொருளாளர் செந்தமிழ்கிழார், துணைத் தலைவர் மே சுந்தரம். மே அழகடா குறிப்பாங்க.
இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு சில ஆண்டுகள் தென்மொழி பெருஞ்சித்தருடைய தென்மொழி இதனுடைய பெரிய பங்களிப்பாற்றியது. அந்த காலத்துல படித்த இளைஞர் இடத்துல தனித்தமிழ் உணர்வு ஊட்டியதுலையும், தமிழ் உணர்வை ஊட்டியதுலையும், தமிழ் அறிவை வளர்த்ததுலையும், பாட்டு எழுதுவதற்கான ஒரு ஊக்கத்தை இளைஞரிடத்துல உருவாக்குவதில் தென்மொழிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. பெருஞ்சித்தர் மிகப்பெரிய பங்கு உண்டு. 1968 அது ஊத்தாக்கா இயங்குது. இந்த தமிழாசிரியர்களுக்கு, தமிழறிஞர்களை போன்றவர்களுக்கு எப்பவுமே அமைப்புல ஆற்றல் போதாதுங்கிறது வரலாறு காட்டுகிற உண்மை. குறுகிய காலத்துல 68ல அமைப்பு தோன்றது தனித்தமிழ் உலக தமிழ் கழகம் தனித்தமிழுக்காக. ஆனால் 4 ஆண்டுகள் 72லயே பிரிவினை வந்து போகுது. திராவிடர் கழகத்துல 44க்கு அப்புறம் 49 ஒரு 6 ஆண்டு. இங்க 4 ஆண்டு தான். ரொம்ப குறுகிய காலத்துல பிரிவினை வந்துருது. தமிழ் குழும இளவரசெல்லாம் பிரிஞ்சு தனி தமிழ் இயக்கம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்குகிறார்கள். அது மொழி கோட்பாடு காரணம் அல்ல. தனித்தமிழ் என்று ஒப்புக்கொண்டார்கள். அவர் பாவாணர் பெருஞ்சித்தன் அவங்களும் ஓரிரை பேராற்றல் கடவுள் நம்பிக்கை அந்த அடிப்படையில் போனாரு. இவங்களுக்கு திராவிட இயக்க சார்புனா இவங்க கடவுள் மறுப்பு, கடவுள் நம்பிக்கை, கடவுள் மறுப்பு அல்லது பொது உடைமை, இந்த மூன்று இணைத்து தனித்தமிழ், பகுத்தறிவு, பொது உடைமை, இந்த மூன்றை இணைத்து தங்களுடைய இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும். இது வெறும் மொழி சார்ந்ததாக மட்டும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இது குமுகம் சார்ந்ததாக ஓரளவுக்கு அரசியல் சார்ந்த, பொருளியல் சார்ந்த இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில இந்த அடிப்படையில் அந்த அமைப்பை கொண்டதாகும். இதுல என்ன பெரிய பேரிடர்னா, இந்த அமைப்பை தோற்றுவித்தவர்கள் யாருக்கும் அமைப்பு நிலையில பெரிய பட்டறிவு இல்லை. நல்ல உணர்வாளர்கள், அறிவாளர்கள், படைப்பாளர்கள். ஆனா அமைப்பு நிலையில இவர்களுக்கு திறன் போதாது. இன்னொரு காரணம், இந்த அமைப்புல பொறுப்புல இருந்த எல்லாரும் ஏதோ அரசு பணியில இருந்தாங்க. முழு நேர அமைப்பாளர்களாக இயக்கத்தவர்களாக செயல்பட முடியல. அதனால என்றாலும் கூட கடந்த நூற்றாண்டுல இது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றது. 90கள் வரையிலும் கூட தமிழ் இயக்கம் பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இப்ப ஒரு நூற்றாண்டு காலம் முடிஞ்சிருக்கு. இதை இடையில இந்த நடந்து வந்த தனித்தமிழை கடந்து வந்த பாதை இருக்கிற காலங்களில் மிக சுருக்கமாக விரைவாக போறேன். கடந்து வந்த பாதை என்பது நெடுதிய பாதை. ஒரு நூற்றாண்டு முடிஞ்சு போச்சு. 1916 வச்சா இப்ப 108 ஆண்டுகள். இந்த 108 ஆண்டுகளில் தனித்தமிழ் இயக்கம் அல்லது தூய மொழி இயக்கம் கடந்து வந்த பாதை ஒரு நெடிய பாதை. இந்த நெடிய பாதை எளிய பாதை அல்ல, இலகுவான பாதை அல்ல. எள்ளல்கள், பழிப்புரைகள், கண்டனங்கள், எதிர்ப்புகள், இழப்புகளை எதிர்கொண்ட இயக்கம். அன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. அன்றைக்கு படைப்பிலைகளுடைய எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. அரசியல் இயக்கத்துல மிகுந்த செல்வாக்குடைய இந்த பொது உடைமை இயக்கத்தோடு, தேசிய இயக்கத்தோருடைய எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. இவற்றையெல்லாம் கடந்து இந்த இயக்கம் நடையிட்டது, தொடர்ந்து இயங்கியது. அதே சமயம் இன்றைய நிலை என்ன? ஓராண்டு காலத்துல அறிஞரிடத்துல ஒரே நடையில பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. மேடை தமிழ்ல பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு மேடையில பேசுறது யாரும் பிறமொழி சொற்கள் கலப்புல உரையாடல்ல பிறமொழி சொற்களை மிகுதியாக கலந்து பேசுகிறவர்கள் கூட, அது படிக்காதவர்களாக இருந்தால் கூட, ஒரு கட்சியினுடைய கடைநிலை தொண்டன் கூட தூய தமிழ்ல தான், பெரும்பாலும் பிறமொழி கலப்பு இல்லாத தமிழ்ல தான் பேசுறான். தலைவர்கள் அப்படியாவது எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மேடையில பேசுகிற பொழுது பெரும்பாலும் பிறமொழி கலக்காமல் தான் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு மேடை தமிழ்ல பெரிய வெற்றி பெற்று இருக்கிறது. உரைநடையில கட்டுரைகள், ஆய்வு நூல்கள் அல்லது ஆராய்ச்சி நூல்கள், இதுல தமிழ் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. தூய்மையும் கவிதை, மரபு கவிதையில பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. புது கவிதையில அது அந்த அளவுக்கு தன்னுடைய வெற்றியை பதிக்கவில்லை. அதே போல படைப்பு இலக்கியங்கள்ல அது பெரிய வெற்றியை பதிக்கவில்லை. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த தமிழ் அறிந்தவர்கள், தமிழ் இலக்கணம், தனித்தமிழுக்கு இந்த முயற்சியில் ஈடுபடல. படைப்பிலக்கியத்தவர்களாகவோ அல்லது புதுப்பா எழுதுவர்களாக ஒரு முன்வரவில்லை. அது ஒரு முதன்மையான காரணம். அடுத்தது அரசு ஆவணங்கள். இன்னைக்கு பெரும்பாலும் அரசு ஆவணங்கள் தூய தமிழ்ல சட்டப்பேரவை ஆவணங்களாக இருந்தாலும் சரி, அரசு ஆவணங்களாக இருந்தாலும் பெரும்பாலும் 1, 2 கலக்கலாம். பெரும்பாலும் தனித்தமிழ்ல வந்திருக்கு. ஒன்று சொன்னா உங்களுக்கு புரியும். 1942ல ஒரு ஆட்சி மொழி சொல்லாக்க குழு ஒன்று, கலைச்சொல்லாக்க குழு போறாங்க. அந்த குழு அப்போ 3 வகையான கருத்து வருது. ஏன்னா அந்த சொற்களை, ஆங்கில சொற்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு குழு. அவங்கள காஸ்மாபாலிட்டன்ஸ்
அகல் உலகினர்னு சொல்லலாம். அகல் உலக நோக்கினர்னு சொல்லலாம் தமிழ்ல. அடுத்தவங்க இந்திய தேசியர்கள். 3வது தனித்தமிழ் இயக்கத்தவர்கள். இந்த தமிழ் இயக்கத்தவர்கள். இந்த முதல்ல இருக்கவங்க என்ன சொன்னாங்க, காஸ்மாபாலிட்டன்ஸு ஆங்கில சொற்களை அப்படி எதுக்கே வெட்டி வேலை பார்க்குறீங்க? அப்படியே வச்சுக்குவோம். நைட்ரஜனா நைட்ரஜன், ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் வச்சுக்கலாம். இந்த இந்திய தேசியர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அதெல்லாம் வேண்டாம். நம்ம மரபு வேணாம். ஆனா சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துரும். அப்படின்னு சமஸ்கிருத சொற்களை கொண்டு வராங்க. தனித்தமிழுக்கு எதிர்த்து போராட வேண்டியது. வையாபுரி பிள்ளைக்கும் சேலம் ராமசாகர் கலைச்சொல்லாத பெரிய சண்டையே நடக்குது. ஒன்றும் சயின்ஸுங்கிற சொல்லுக்கு என்ன இப்போ அறிவியல்னு ரொம்ப எளிதாக சொல்றான். என்ன சொன்னா கலைச்சொல்லாக சாஸ்திரம்ங்கிற சொல்ல பயன்படுத்துன்னு சொல்றாங்க. இப்போ சேலம் ராமசாகர் முடியாது நூல்ங்கிற சொல்ல பயன்படுத்துன்னு சொல்றாரு. கடைசியில் அது இப்போ ராமசாகருடைய கருத்து ஏற்கப்படவில்லை. வையாபுரி பிள்ளை சாஸ்திரம்ங்கிற சொல்ல தான் பயன்படுத்துங்கிறாரு. இன்றைக்கு நம்ம அறிவியல்ங்கிற பயன்படுத்துறோம். அவங்க ஒரு சொற்களை உருவாக்குறாங்க, பல சொற்கள். ஒரே ஒரு சொல்ல மட்டும் நான் சொல்றேன், நிறைய இருக்குது. அதுல சென்சஸ்னு ஒரு சொல். இந்த சென்சஸுக்கு தமிழ்ல இப்போ ரொம்ப எளிதா குடிக்கணக்கு அல்லது மக்கள் தொகை கணக்குன்னு சொல்லிடுறோம். யாரும் சென்சஸ்ங்கிறத சொல்றது இல்லை. அவங்க அந்த கலைச்சொல்லாக்க குழு, தமிழ்நாடு அரசு அன்றைக்கு போட்ட கலைச்சொல்லாக்க குழு என்ன சொல்ல உருவாக்குனாங்க தெரியுமா? ஸ்திரீ புருஷ பால விருத்தாப்பிய ஜனன மரண ஜனசங்கியை. சென்சஸ்ங்கிறதுக்கு இந்த சொல்ல உருவாக்குது. நம்ம மீன் கடை இருக்கு இல்லையா, இதுக்கு அவங்க மட்ச சேத்ரா. நீதிமன்றம் இருக்கு இல்லையா, நியாயஸ்தலம். நிறைய இருக்கு, பட்டியலை விட்டுறேன். இப்படி மொழிபெயர்த்தார்கள். இதெல்லாம் எதிர்த்து செந்தமிழ் செல்வி, மதுரை தமிழ்ச்சங்கம், கரந்தை தமிழ்ச்சங்கம், தனித்தமிழுக்கு அறிஞர்கள், சேலம் ராமசாமி கொண்டவர்கள், கலைச்சொல்லாக்க முயற்சியாளர்லாம் எதிர்த்து போராடி தவிர்த்து இருக்கிறார். இன்றைக்கு பல நூற்றுக்கணக்கான தமிழ் சொற்கள், பன்னூற்றுக்கணக்கான தமிழ் சொற்கள் அறிவியல் கட்டுரைகளிலே கூட இன்றைக்கு தினமணியில அல்லது தமிழ் இந்துல படிச்சீங்கன்னா, தனித்தமிழகம் சாராத சூழலியலாளர்கள் எழுதுகிற அறிவியல் கட்டுரைகளில் கூட மிக அருமையான தூய தமிழ் சொற்களை அவர்களே உருவாக்கி, இவர்களும் தனித்தமிழ் இயக்கத்துக்காரங்க அல்ல, தனித்தமிழக சாராத. இப்ப தாமி வெங்கடேசன் பெரிய அறிஞர், நிறைய கட்டுரைகள் எழுதுறாரு. பார்த்தா புதிய புதிய கலைச்சொல்ல கான்ஸ்டான்டின் ஒருத்தர் சூழலியலாளர் நிறைய கட்டுரைகளை எழுதுகிறார். புதிய சொற்களை தூய தமிழ் சொற்களை உருவாக்குறார். இப்படி தனித்தமிழை சாராதவர்களுக்கு கூட இந்த தூயமொழி இயக்கம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அறிவியல் கட்டுரைகள்லாம் கலப்பை தவிர்த்து எழுதுகிறார்கள். இதனுடைய விளைவு என்ன? இந்த இயக்கத்துடைய நூற்றாண்டுடைய பயன் என்னன்னா, பல பழந்தமிழ் சொற்களை மீட்டு இருக்கிறோம். இப்போ வாரியம் இப்படி பல தமிழை மீட்டு இருக்கிறோம். 11,000 லட்சம் ஆங்கில தமிழ் பல லட்சக்கணக்கான கலை சொற்கள் உருவாகி இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு ஒரு 10 அகராதி போட்டிருக்காங்க கலை சொற்கள் எல்லா பாடங்களுக்கும். அது 199 சொற்கள் தூய தமிழ் சொற்கள். அரசு ஆட்சி மொழி சொற்கள் தூய தமிழ் கிடைச்சது. கீராமணிங்கனார் அவருடைய முயற்சி பெரிய முயற்சி. லட்சக்கணக்கான 11,000 சொற்களை புதிய கலை சொற்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சொல்லாராய்ச்சி, எளிய ஆட்கள் கூட சொற்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடாங்க. அதை வேர்ச்சொ பாவாணத்தை படிச்சு விட்டு சரியா தவறாங்கிறது வேற, அது வேர்ச்சொல்லை பற்றி அவருடைய அறிவு இருக்குதாங்கிறது வேற, முயற்சி செய்யறாங்க. இப்படி தினமணியே புதிய சொற்களை கொடுங்கன்னு ரொம்ப நாள் நடத்துச்சு. ராமசுப்ரமணியம் பெரிய நீதிபதி பல சொற்கள்லாம் அவரே உருவாக்கி தந்தார். இப்படி இந்த தூயமொழி சொற்களை உருவாக்க வேண்டுகிற முயற்சி இந்த கோட்பாடு ஏற்றுக்கொள்ளாத, இந்த கோட்பாட்டுக்கு புறம்பான ஒரு இடத்துல கூட பெரிய செல்வாக்கை செலுத்தி இருக்கிறது ஒரு உண்மை. சொல்லாய்வு வளர்ந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய வெற்றி என்னன்னா, தமிழால முடியுங்கிற நம்பிக்கை தமிழர்களுக்கு மட்டுமல்ல அறிவியல் நெஞ்சங்களையும் தோன்றி இருக்குது. மிகப்பெரிய வெற்றி இந்த இயக்கத்தினுடைய. இல்லை தமிழால முடியும்னு நம்பிக்கை இல்லைன்னா இந்த சொற்களை அவங்க உருவாக்க மாட்டாங்க, முயற்சியில் ஈடுபட அப்படியே ஆங்கில சொல்ல பயன்படுத்தி இருப்பாங்க. அப்ப தமிழால முடியும், தூய தமிழ்ல சொல்லணும் என்கிற உணர்வை ஏற்படுத்தி தமிழால முடியும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துவதுதான் இந்த இயக்கத்தினுடைய பெரிய வெற்றி. நூற்றாண்டு காலத்துல அந்த கடந்த நூற்றாண்டுடைய பெரிய அறிவினைகளை வெற்றி என்று சொன்னால் இதைத்தான் குறிப்பா சொல்லுவேன். அடுத்தது தமிழனுடைய ஆற்றல் நிறுவப்பட்டிருக்கிறது. தமிழனுடைய ஆற்றல் எந்த சொல்லையும் எந்த கருத்தையும்
நம்முடைய மொழியில சொல்ல முடிகிற நம்பிக்கையை, உறுதியை நமக்கு தமிழ் நெஞ்சங்கள்ல பதித்திருக்கிறது இயக்கம். சரி, இன்றைய நிலை உலகம் பார்த்துட்டோம். நான் பல செய்திகளை நான் காலங்கருதி தவிர்த்து வந்திருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்னும் தனித்தனியா பேச வேண்டிய செய்தி. மரபுவழிய தனித்தமிழ் தொண்டு தனியா பேசணும். மரபுவழி பாவாணர் தனித்தமிழ் தொண்டு தனியா பேசணும். தனியா ஒரு மணி நேரம். உலக மொழியில் தூய மொழி இயக்கங்களுக்கு தனியா பேச வேண்டிய செய்தி. ஆனா இப்ப எல்லாத்தையும் கோடு காட்டுதல்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி அங்கங்க தொட்டு காமிச்சிருக்கிறேன். இறுதியாக இன்றைய நிலை என்ன? இன்றைய நிலை மகிழ்ச்சிக்குரியதா? கவலைக்குரியதா? ஒரு பக்கம் ஒரு நம்பிக்கை, ஒரு நிறைவு. நான் ஏற்றுக்கொள்ளாத ஈர்ப்பாளர்கள், அறிவியலாளர்லாம் நம்ம பக்கம் வர்றாங்க. தனித்தமிழ் பணிகளை செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் கவலை. என்ன கவலைன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு சமஸ்கிருதத்தினுடைய மேலாண்மை, வல்லாண்மை இருந்தது. அது குறைஞ்சிருக்கானா குறையல. ஒரு தமிழ்ல உரைநடையில, கட்டுரைகள்ல குறைந்திருக்குது. அறிவு கலைச்சலா குறைஞ்சிருக்கக்கூடிய மக்கள் நிலையில குறையல. பெயர் வைப்புகள் பார்த்தா, எனக்கு காலையில அந்த விளம்பரங்கள் பார்க்குறேன். இந்த இப்ப தேர்வுல வெற்றி பெற்றாங்க இல்லையா? எல்லா பள்ளிகள்லயும் எங்க பள்ளி எவ்வளவு பேர் வச்சாங்கன்னா, மதிப்பெண் பட்டியல் போடுவான். நான் பார்த்தோன்னே முதல்ல எத்தனை பேர் தமிழ் பேர்ன்னு பார்த்தேன். 100 பேர் பார்த்தோம்னா, ஒரு 4 அல்ல 5 பேருக்கு மேல தமிழ் பேரே இல்ல. இப்ப 44ல ராமையா நெடுஞ்செழியன் ஆனாரு. நான் ஜெகதீசன். ஜெகதீசன் திருமாறாயணன். பிச்சை இளவரசன் ஆனாரு. நாராயணசாமி நெடுஞ்செழியன் ஆனாரு. சின்ராஜு சிற்றரசு ஆனாரு. சாமிநாதன் அண்ணல் தொங்கு ஆனாரு. இன்றைக்கு பார்த்தோன்னா ஸ்ரீ, ஷு, ஜா இல்லாத பெயரே இல்ல. இது மக்கள் நிலையில மிகப்பெரிய கவலைக்குரிய செய்தியா இருக்குது. அன்றைக்காவது படித்த உயர் சாதியினரிடத்துல மட்டும்தான் அந்த சமஸ்கிருத மயக்கம் இருந்தது. இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட எளிய மக்களுக்கு அந்த மயக்கம் வந்துருச்சு. மிகப்பெரிய ஏனம். இதை நான் கட்டாயம் எதிர்கொள்ளணும். இது செய்யணும். அடுத்தது கோயில்கள் எல்லாம் மாற்றலாம், அதை விட்டுருவோம். ஆங்கில வல்லாண்மை. அன்றைக்கு சமஸ்கிருதம்னா இன்றைக்கு ஆங்கிலம். அதாவது நம்ம தோல்ல இருந்த இப்ப கழுத்தை பிடிச்சி நெருக்குது. கல்வியில தமிழ் இல்ல. பயிற்று மொழியா தமிழ் இல்ல. வணிகத்துல தமிழ் இல்ல. ஊடகத்துல தமிழ் இல்ல. இருந்தாலும் கொலை 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 செய்யப்படுகிற தமிழ். குத்துயிரும் கொலையுயிருமா கிடக்கிற தமிழ். வணிகத்துல தமிழ் இல்ல. தெருக்கல்ல தமிழ் இல்ல. அதுக்கு தமிழ் வந்தாதானே அதுக்கப்புறம் தனித்தமிழ் வரும். தமிழே இல்லாத பொழுது அப்புறம் தனித்தமிழுக்கு எங்க போறது? கலப்பு தமிழாவது முதல்ல பயன்படுத்த தொலைங்கடானா அதுவே இல்லையே. அந்த நிலையில இருக்கிறோம். ஆனாலும் இப்போ ஒரு பக்கம் ஆங்கிலம் உரையாடல், மக்கள் உரையாடல்ல கலப்பு, ஆங்கில கலப்பு மிகுதியா இருக்குது. இது போதாதுன்னு இது தமிழ்நாட்டு அரசு கண்டும் காணாமல், பட்டும் படாமல் சில செயல்களை செய்கிறார், சில செயலை தவிர்த்து விடுகிறார். அது அரசியல். நான் இந்த இடத்துல அது பேசுறது சரியா இருக்குது. வேற மேடையில நம்ம பேசலாம். இங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல தப்பு இல்லை. திராவிட மாடல். இதுக்கு இது மாடலுக்கு தமிழ் சொல்ல உருவாக்க முடியாது. 108 ஆண்டு தனித்தமிழ் இயக்கம் நடந்து உங்க தலைவர்கள் எல்லாம் வந்து தமிழ்ல பல புதிய சொற்களை பயன்படுத்துறாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் 1958 கிளிக்கு பச்சை வண்ணம் பூசுவதால் ஒரு தம்பிக்கு மடல் எழுதினார். அந்த மடல்ல அவர் எழுதியிருந்தாரு, நானே எழுதியான பிறகும் பேசியான பிறகும் இன்னென்ன பிறமொழி சொற்களுக்கு பதிலாக தமிழ் சொற்களை பயன்படுத்தி இருக்கலாமே என்று எண்ணி வருந்துவதுண்டு. என்னால் அவ்வளவுதான் முடியும். நான் வளர்ந்த வரலாறு அப்படி. உன்னால் முடியும் தம்பி, நீ எழுதினார். அது கிளி இயல்பாவே தமிழ் பச்சையில இருக்கு. அதுக்கு ஏண்டா பச்சை வண்ணம் பூசுற? தமிழ் வேர்ச்சொல் வளமுடைய உள்ளார்ந்த சொற்சொல் செழுமை உள்ள மொழி, இதுக்கு எதுக்கு பிறமொழி சொற்கலப்புன்னு கேட்டாரு. தம்பிகளை இதை கடைப்பிடிங்கன்னு. என்னால முடியல, நீங்க கடைப்பிடிங்கன்னு வேண்டிக்கிட்டாரு. அவங்க மரபினர் தான் ஆடுறாங்க 50 ஆண்டு காலமா. இப்ப திராவிட மாடல். ஏன் திராவிட முன்னெடுப்புன்னு சொன்னா, அல்லது இன்னும் சுருக்கமா திராவிட முன்மம்னு சொல்லலாம். அது புரிய முன்மம்ங்கிறதாவது புரியாதுன்னு வச்சுக்கோ. முன்னெடுப்புன்னு சொல்லலாம். இதுல என்னதுக்கு என்ன இடர்பாடு இவங்களுக்கு? அப்ப இதை ஆங்கில கலப்பை ஒரு பெரிதாக நினைக்கவில்லை. அதுதான் சமஸ்கிருத கலப்பை தவிர்க்க வேண்டும் என்று எண்ணுகிற அளவுக்கு திராவிட இயக்கத்தில் ஆங்கில கலப்பை தவிர்க்க வேண்டும் என்கின்ற உணர்வு குறைவாக இருக்கிறது இல்லை. அடுத்தது நமக்கு இருக்கிற மயக்கம், தொடக்கத்தில் சொன்ன போல தமிழ் சோறு போடுமா? ஒரு தமிழ் ஒவ்வாமை நோய் ஒரு பலருடைய உள்ளங்கள்ல இருக்கு. அந்த நோய்க்கு என்ன மருந்துங்கிறது எனக்கு தெரியல.
எனக்கு வேற நோயா இருந்தா மருத்துவர் திருப்பதி மாதிரி தீர்த்துருவாங்க. இப்போ வந்து இதுக்கு குமுக அறிவியலாளர்களும், குமுக மருத்துவர்களும், மொழி மருத்துவர்களும் தான் மருந்து காணணும் முயற்சி செய்வோம். இதோட இன்னொரு முதன்மையான காரணம் இந்த தமிழ் தனித்தமிழ் இயக்கத்து ஒரு முதன்மையான அந்த இப்போ நாம் ஒரு 100க்கு 90 பங்கு தமிழ்ல எழுதுறாரு ஒருத்தர். தெரிய அறியாமை காரணமா தவிர்க்க முடியாம ஒரு 10 பிறமொழி சொற்களை பயன்படுத்துறாரு. உடனே நீ தமிழுக்கு 2 செய்து விட்டா போடா அப்படி ஒரு முத்திரை கொடுத்து துரத்தி விட்டுரு. அப்ப இது நண்பர்களை பகைவர்களாக்குற போக்கு. இந்த தனித்தமிழகத்தில் ஏற்பட்ட பிளவுகளுக்கெல்லாம் ஒரு முதன்மையான காரணம் இந்த நண்பர்களை பகைவர்களாக்கவும் அது பகைநட்பாக கொண்டு விழுகிற பான்மை நமக்கு வளர வேண்டும். இறுதியாக இதோட நிறைவாக சொல்றேன். இந்த பிற மொழிகள் எல்லாம் தூய மொழி இயக்கம் தான் சொன்னாங்க. பியூரிஸ்ட் லாங்குவேஜ், பியூரிசம், லிங்குவிஸ்டிக் பியூரிசம். அது சரியாவோ தப்பாவோ அது எப்படி என்ன மறுபடி இந்த மொழி தமிழ் வந்து தமிழ்த்தமிழ் இயக்கம்னு வச்சான். தூய தமிழ் இயக்கம் இல்லை. ரெண்டுக்கும் ஆழமான பொறுமை வேறுபாடு உண்டு. தூய மொழி இயக்கம் என்பது மொழி சார்ந்தது மட்டும், தனித்தமிழ் இயக்கம் என்பது மொழி சார்ந்தது மட்டும் அல்ல. என்னன்னா இந்த தனித்தமிழ் இயக்கம் என்பது பெரிய முரசொலித்து முழங்குகிறது. என்ன தனித்தமிழ் இயக்கம் சொல்லுன்னா, எங்களுடைய மொழி தனித்தன்மை வாய்ந்தது, எங்களுடைய மொழி செவ்வியல் மொழி, எங்களுடைய மொழி வேர்ச்சலோட மிகுந்த மொழி, எங்களுடைய மொழி செழுமையான மொழி, எந்த மொழி குழப்பம் எங்களுடைய தேவையில்லை, எங்களுடைய மொழி எந்த மொழி சார்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு பக்கம் முறை சேர்ந்து முழங்குகிறது. இது தூய மொழி இயக்கம்னாலும் அதுதான் கருத்து. ஆனா தனித்தமிழ் இயக்கம் என்று சொல்லுகிற பொழுது எங்களுடைய மொழி மட்டுமல்ல, எங்களுடைய மரபுகள் தனித்தன்மை வாய்ந்தவை, எங்களுடைய பண்பாடு தனித்தன்மை வாய்ந்தது, எங்களுடைய நாகரிகம் தனித்தன்மை வாய்ந்தது, எங்களுடைய விழுமியங்கள் தனித்தன்மை வாய்ந்தவை, எங்களுடைய அறநெறிகள் தனித்தன்மை வாய்ந்தவை, எங்களுடைய நயன்மை முறைகள் தனித்தன்மை வாய்ந்தவை. உலகத்தை எல்லாரோட நாங்கள் தனித்தன்மை வந்து ஒரு இனம், ஒரு மரபு இனம் என்று உரத்து முழங்குகிற கருத்தினை இந்த தனித்தமிழ் இயக்கம் என்கிற சொல் தன்னுள்ளே புகிந்து வைத்திருக்கிறது. ஆனாலும் இந்த தனித்தமிழ் இயக்கம் என்பது வெறும் மொழி சார்ந்த இயக்கமாக மட்டுமல்லாமல் இன விடுதலை சார்ந்த இயக்கமாகவும் அது மாறி இருக்கிறது. தமிழ் தேசிய எழுச்சிக்கு, தமிழ் இன விடுதலைக்கு தனித்தமிழ் இயக்கம் மிகப்பெரிய அளப்பரிய பங்காற்றி இருக்கிறது. இறுதியாக இந்த ஒன்றோடு ஒரு வாசுபா மாணிக்கன் அவருடைய ஒரு கூற்றோடு நான் என்னுடைய பொழிவை நிறைவு செய்யலாம் என்று எழுதுகிறேன். தனித்தமிழ் இயக்கம் என்பது ஒரு வலிமையான இயக்கம் என்று அவர் கருதுகிறார். இது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொன்ன கருத்து இன்றைக்கும் பொருந்துகிறது. எ பவர்ஃபுல் மூவ்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார். அவர் ஆங்கிலத்தில் எழுதும்போது தி பியூர் தமிழ் மூவ்மெண்ட் இஸ் நாட் அகென்ஸ்ட் தி ஸ்டடி ஆஃப் எனி லாங்குவேஜ். இந்த தூய மொழி இயக்கம் என்பது எந்த மொழியை படிப்பதற்கும் எதிரானது அல்ல. இது ஆங்கிலத்திற்கு எதிரானதும் அல்ல, சமஸ்கிருதத்துக்கு எதிரானதும் அல்ல, வேறு எந்த மொழிக்கும் எதிரானதல்ல. ஆனால் எந்த மொழி வல்லாண்மைக்கும் எதிரானது, எந்த மொழி திணிப்புக்கும் எதிரானது, எந்த மொழி ஊடுருவலுக்கும் எதிரானது. அதுல உறுதியா சொல்லலாம். எல்லா மொழி திணிப்புகளுக்கும் எதிரானது, எதிர்ப்பது, கடுமையாக எதிர்ப்பது. மோஸ்ட் ஆஃப் தி பியூரிஸ் ஆர் பாலிகார்ஸ். பெரும்பாலான தூயமொழிகளார் பல மொழி அறிஞர்கள். தி சோல் எய்ம் ஆஃப் தி மூவ்மெண்ட் இஸ் டு டெவலப் தமிழ். இந்த இயக்கத்தினுடைய ஒரே நோக்கம் இந்த மொழியை வளப்படுத்துவது. இந்த மொழி எப்படிப்பட்டது என்றால், ஒன் ஆஃப் தி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆன் இட்ஸ் ஓன் லைன்ஸ். தன்னுடைய அடிப்படைகளை, வேர்களை கொண்ட தனித்தன்மை வாய்ந்த ஒரு செவ்வியல் மொழி. அடுத்து சொல்றாரு, why should we sacrifice the purity and independence of a language when the language possesses enormous resources and rich materials for its growth and development? நாம் நம்முடைய மொழி வரம்பற்ற வளங்களையும் நிறைந்த பொருண்மைகளையும் தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தன்னுள் பொதிந்து வைத்திருக்கிற பொழுது நாம் நம்முடைய மொழியின் தூய்மையையும் தனித்தன்மையையும் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும், ஈகம் செய்ய வேண்டும் என்று எழுதுகிறார். இதே கேள்வியோடு நான் முடிக்கிறேன்.
நம்முடைய வேர்ச்சொல் வளம் மிகுந்த தமிழ் வளம் மிகுந்ததாக, செழுமை மிகுந்ததாக எந்த கருத்தையும் எந்த பொருளையும் தன்னுடைய மொழியில் சுட்டுகிற வேர்ச்சொல் வளம் உள்ளார்ந்த ஆற்றலும் கொண்டிருக்கிற பொழுது நாம் ஏன் பிறமொழி சொற்களை ஏற்று நம்முடைய மொழியில் கலந்து மொழியை சிதைப்பதோடு நம்முடைய மொழியினுடைய தனித்தன்மையை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற வினாவோடு என்னுடைய பொழிவை நிறைவு செய்கிறேன். இனி வினாக்கள், கலந்துரையாடல்கள். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் பார்க்கல, நானும் பார்க்கல. ஐயா கேக்குதா? கேக்குதா? சிறப்பான உரை. தமிழ் தனித்தமிழ் இயக்கம் எந்த அளவுக்கு மொழியை பாதுகாத்து தீவிரமாக சில முன்னெடுப்புகளை எடுத்தது, அதற்கு பின்புலமாக யார் இருந்தார்கள், முன்புலமாக யார் இருந்தார்கள், முன்னணியில் யார் இருந்தார்கள் என்பதனை ஒரு பருந்து பார்வையாக இது போக வேண்டிய இன்றைய கவலுதற்குரிய போக்குகள் என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் நீங்கள் இந்த சிறு மணித்துளிக்குள் எங்களுக்கு காமித்ததற்கு மிக நன்றி. இப்பொழுது அவை சில கலந்துரையாடலுக்கு வழிவிட்டு நிற்கிறது. முதலில் ஐயா கோவிந்தராஜ் அருணாச்சலம் ஐயா, கோவிந்தராஜ் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா உங்களோட உரை ஒரு கண் திருப்பு உரை என்று சொல்லலாம். இருந்தாலும் அந்த சொல்லை பயன்படுத்துவதற்கு தயக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் ஐ ஓப்பனர் என்பது ஆங்கில மரபு தொடர். இதுவே எப்படி நாம் பிற மரபு தொடர்கள் கூட சாதாரணமாக பயன்படுத்துகிறோம் என்பதற்கு சான்று. அது மட்டுமா, இந்த க்ளோஸ் டு மை ஹார்ட் என்று சொல்லக்கூடிய கூட மனத்துக்கு நெருக்கமானவர் என்று சொல்லி இப்பொழுது பழகிவிட்டோம். நம்முடைய அமைச்சர் நடுவண் அரசிடம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏன் வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடாதா? இப்படி மரபு தொடர்களை கூட நாம் இப்பொழுது பயன்படுத்த தொடங்கக்கூடிய அளவிலே இருக்கிறோம். அதனால்தான் சொன்னேன், இந்த சமயத்தில் நீங்கள் ஆற்றிய உரை ஒரு மிகச்சிறந்த உரை. சொல்ல போனால் ஊருக்கு ஊர் ஒரு 10 பேர் சேர்ந்து தனித்தமிழ் இயக்கம் என்பதை இனியாவது தொடங்கினால்தான் நம்முடைய மொழி உருப்படும், வாழும். ஏற்கனவே சொல்லுகிறார்கள், அது உண்மையோ நீங்கள் தான் சொல்ல வேண்டும். உலக அளவில் இந்த என்டேஞ்சர்டு லாங்குவேஜ் என்று சொல்லுகிறார்களே, அழிய போகும் மொழி, அதிலே தமிழ் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆதாரபூர்வமாக எனக்கு தெரியவில்லை, அதையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எது எப்படியாயினும் இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல கல்லூரி மாணவர்களிடையே ஏனோ இன்னும் அந்த சமஸ்கிருத மோகம் அதிகமாகவே இருக்கிறது. கவிதை எழுதினாலும் சரி, கட்டுரை எழுதினாலும் சரி, நடுநடுவே எப்படித்தானே இந்த காலத்து இளைஞர்களுக்கு அந்த சமஸ்கிருதம் எங்கிருந்து கிடைத்தது என்றே தெரியவில்லை. உனக்கு என்னுடைய காதலை தெரியப்படுத்த ரோஜா புஷ்பத்தை கொண்டு வருகிறேன் என்று எழுதினாரே தவிர, நான் ஒரு மலர் கொடுத்து என்னுடைய காதலை தெரிவிப்பேன் என்று எழுதுவது கிடையாது. இன்றைக்கு ஒரு 17 வயது சிறுவன், இவனுக்கு எங்க இந்த புஷ்பம் கிடைத்தது, ரோஜா கிடைத்தது? எல்லாம் நம்முடைய சினிமாவோ அல்லது எழுத்தாளருடைய கொடையோ என்னவோ தெரியவில்லை. அதே போல்தான் எனக்கு ஒரு வியப்பான செய்தி. நீங்கள் சொன்னீர்கள், எதையுமே நேரிய முறையில பார்க்கிறீர்களா, அந்த பாசிட்டிவ் அப்ரோச் என்று சொல்லி. மேடை தமிழெல்லாம் நல்ல இப்போது முன்னேறி இருக்கிறது சொல்லி நான் பாராட்டுகிறேன். ஆனாலும் வானொலி கெட்டுவிட்டதே. வானொலியில இப்பொழுது அழகான முறைமுறையாத தமிழ் என்று இருந்தது போய் எல்லா இடத்துலயும் பேச்சு தமிழ். இப்ப காலையில எழுந்து எனக்கானும் நல்லவை கேட்க ஒரு நல்ல தொடர், நீங்கள் கூட அண்மையிலே பேசினீர்கள், நான் கேட்டேன். அதிலே நேற்று ஒருவர் பேசுகிறார், ஏதோ தெருவில் நண்பரோடு உட்கார்ந்து பேசுவதை போல சாதாரண பேச்சு தமிழே பேசுகிறார். இது எப்படி அந்த நிலையத்தார் ஏற்றுக்கொண்டார்கள் எனக்கு புரியவில்லை. இப்படியே போனால் என்னமோ கழுதை தேய்ந்து கட்டிருப்பானது, கழுதை என்று சொல்லக்கூடாது, நம்முடைய மொழிக்கு அந்த ஓமை சரியில்லை, ஒரு பெரிய மலை தேய்ந்து குன்றானது போல் ஆகிவிடுமோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. எனவே அந்த வகையில இன்றைக்கு நீங்கள் ஆற்றிய உரை அருமையான உரை. எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது, இந்த உரையை கட்டுரை வடிவிலே வடித்து
அன்பர்களுக்கு இட வேண்டும். அதை நாங்கள் பன்முறையும் படித்து பல பேருக்கு எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பாக அமையும். உங்களுக்கு பாராட்டுகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க. வணக்கம். நன்றி ஐயா. ஐயா பதிலுரைக்கு முன் ஒரு சின்ன இது மட்டும். நம்மிடையே திரு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி வந்திருக்கிறார். இந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சிறந்த மொழிபெயர்ப்புக்காக. ஐயாவை வரவேற்று. ஐயா வணக்கம். ஐயா வீட்டுல இருக்காங்க. சரிங்க, நீங்க பேசலாம். அவர் இன்று இந்த வருடம் கருங்குன்றம் என்ற ஒரு சிறந்த மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய விருது பெற்றவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. ஐயா வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி நான் பாதி நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் இணைய முடிந்தது. நான் வேறொரு பணியில் இருந்தேன். நான் முக்கியமான சில கருத்துக்களை நான் வாங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது என்று நான் வருந்துகிறேன். திருமாறன் ஐயா அவர்கள் பாவான தமிழ் இயக்கத்தை தொடங்கி கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த காலத்தில், அதற்கு முன்பு நான் வானொலியில் பணியாற்றிய காலத்தில் திருச்சிராப்பள்ளியில் அவர்களோடு நமக்கு நிறைய தொடர்பு இருந்தது. நானும் இந்த திருவாரூரிலே இயற்றமிழ் பயிற்றகம் நடத்தி வந்த சரவண தமிழனார் அவர்களின் பால் ஈர்க்கப்பட்டு தனித்தமிழ் இயக்கத்தில் எனக்கும் ஈடுபாடு இருந்தது. ஆனால் அது வானொலிக்கு வந்த பிறகு மக்கள் பேசுகின்ற புழங்குகின்ற மொழியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதனாலே நிறைய தனித்தமிழ் சொற்களை நாம் பயன்படுத்துவதை விட்டோம். அது தேவை கருதி செய்யப்பட்டது. நாம் இன்று அவர் வானொலியில் ஒளிபரப்பான அந்த இணைத்தானும் நல்லவை கேட்க என்ற அந்த தலைப்பை சொன்னார்கள். அந்த தலைப்பை வைத்தவன் நான் என்று நான் இப்பொழுது பெருமைப்படுகிறேன். அது இன்றும் பல வானொலி நிலையங்களிலும் அதையே வைத்திருக்கிறோம். தமிழகம், புதுச்சேரி நிலையங்களில் அந்த தலைப்பு இருக்கிறது. அது பேசியவர், நீங்க தொடர்ந்து வானொலியை கேட்கிறீர்கள், காலையில் அதை பேசியவர் என்ன சொன்னார் என்று நான் கேட்க தவறிவிட்டேன். ஆனாலும் நான் இன்று அது சுழற்சி முறையில் ஒவ்வொரு நிலையமும் ஒரு நாள் ஒளிபரப்புகிறார்கள். இன்றைய நிலையம் யார் என்று அறிந்து நான் அவர்களுடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்கிறேன். நானும் தொடர்பில் இருக்கிறேன். ஐயா அவர்களுடைய கருத்துக்களில் உங்களுக்கு நிறைய செய்திகள் அவர் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் எப்படி இப்பொழுது நான் குறிப்பாக கவனிக்கிற விஷயம் என்னவென்றால், இதை கூட இந்த விஷயம் என்கிற செய்திகள் எல்லாம் கூட நீங்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் இப்பொழுது தமிழிலே புதிய நூல்களை பழைய நூல்களை மொழிபெயர்த்து மறுபதிப்புக்கு மறு அச்சுக்கு கொண்டு வரும்போது கூட பிறமொழி சொற்களை கூடிய வரையில் தவிர்க்கிறார்கள். வடமொழி சொற்கள் இருப்பதே அதற்கு தகுந்த தமிழ் சொற்களை பெய்து எழுதுகிறார்கள். நான் பொக்கிஷம் என்று இருக்கும்போது அதை ஒரு புதையல் என்பது போல அதை எழுதுங்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். இது முயற்சி செய்கிறார்கள். இந்த பெயர் வைப்பதில் இருக்கிற சிக்கல் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு சமஸ்கிருத அது ஈர்ப்புண்டு இருக்கிறது. அதை சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அது பெற்றோர் தனித்தமிழ் எப்படி பெயர் வைக்க வேண்டும் என்று பலரும் புத்தகங்களும் கூட சின்ன சின்ன கையேடுகளாகவும் இருக்கின்றன. அதையெல்லாம் கூட நாம் எடுத்து மக்களுக்கு சொல்லலாம். நீங்கள் சொன்ன அந்த ரோஜா மலர், இந்த பெயர்களை எப்படி தமிழாக்க முடியும்? ரோஜாவை ரோஜா என்று தான் சொல்ல வேண்டும். அது முளரி மலர் என்று சொல்லுங்கள் என்று பாவாணர் சொன்னார். அது நாம் எழுதலாமா என்று யோசிக்க வேண்டும். அதுபோல சில பெயர்களில் தமிழை கொண்டு நான் என்னுடைய மொழிபெயர்ப்பு அனுபவங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது குக்கர் என்ற சொல் ஒரு முறை அதை மொழிபெயர்க்க வேண்டிய தொடக்க காலத்தில், இதெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள செய்தியை சொல்கிறேன். அப்பொழுது ஒரு கட்டுரை, அது சோலார் பவர் பற்றிய ஒரு கட்டுரை. நான் கதிரொளி ஆற்றல் என்ற அந்த கட்டுரைக்கு தலைப்பெழுந்தேன். அதெல்லாம் இல்லைங்க, இது சூரிய சக்தி அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு என்னை திருத்தி கொடுத்தா. அதுதாங்க அது பக்கத்து பத்திக்கு போகும் அப்படின்னா. அதுல சோலார் குக்கர் என்று இருந்தது. நான் அதை அடிசில் ஆக்கி என்று எழுதி கொடுத்தேன். இதெல்லாம் தனித்தமிழ் இயக்கத்தின் தாக்கம் எனக்கு இருந்ததுனால, சரவண தமிழன் அவர்களுடைய தொடர்பினால எனக்கு இருந்த இந்த ஈடுபாட்டினால செய்ய. ஆனாலும் இது மக்கள் புழங்குகின்ற இந்த பத்திரிகைகள், அவர்களுக்கு இந்த செய்தி போக வேண்டும் என்றால் அவர்கள் புழங்கி கொண்டிருக்கின்ற சொற்களை நீங்க எழுதுங்க. இப்ப நாளேடுகள்ல ராமசம்பந்தம் தினமணியில குறிப்பாக தமிழ ஆசிரியரான போது சில முயற்சிகள் செய்தார். தலைப்புல மக்கள் புழங்குகிற சொல், அப்புறம் உள்ளே செய்தியின் உள்ளே தனித்தமிழ் சொல்,
என்றெல்லாம் எழுதுறார். முதல்ல கால்டு அப்படின்னு முதல்ல வரும், பின்னாடி அஞ்சல் அட்டை என்று அதெல்லாம் எழுதுறார். இப்படி நாம் வாழைப்பழத்தில் உள்ளே மருந்தை, கசப்பு மருந்தை வைத்து தருவது போல சில சமயங்களில் தமிழ் சொற்களை எல்லாம் கூட சேர்த்து செய்ய வேண்டும். இது எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது, ஊடகங்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது, நாம் செய்வோம் என்று தெரிவித்து இந்த இடத்தில் என்னுடைய கருத்தை சொல்வதற்கு நீங்க அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் ஐயா. உங்களை வள்ளுவர் சார்பாக நாங்கள் பாராட்டி வணங்குகிறோம். இந்த வருடம் சாகித்ய எல்லாரும் மகிழ்ச்சி. நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அது ஐயா கோவிந்தராஜ் ஐயா வானொலியில் இருந்ததுனால, நீங்க வானொலியை பத்தி சொன்னதுனால அவரை பேச சொன்னேன். ஏன்னா அதுக்கு சரியான நபர் இருந்தாருங்க. அதற்கான உங்கள் கேள்விக்கான கடைசி கேள்விக்கான முதல் பதிலை சொல்வதற்காக இருந்தேன். அதனால்தான் அவரை குறிப்பிட்டேன். நன்றி நன்றி. 2 பேருடைய உரையாடலுக்கும் விடையளிக்குமாறு ஐயா திருமாறன் ஐயாவை கேட்டீர்கள். நன்றி நன்றி. நம்ம நண்பர் கண்ணையனுக்கு நானும் வாழ்த்து சொல்லுகிறேன். தட்சிணாமூர்த்தி இங்க நம்ம என்னுடைய நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றி. மக்கள் வழக்கு சொற்களை அதுக்கு பின்னால வரேன். கோவிந்தராஜ் ஐயப்புக்கு அவர் தன்னுடைய பேரை விசய திருவேங்கடம்னு தான் எழுதுவாரு. ஜாப் போட்டு அவரு சென்னையில இருக்கிறான்னு நினைக்கிறேன். இருக்கார். அவரு எப்பொழுதுமே தூய தமிழ் தான் பேசுவார். அவர் வானொலியில் இருக்கும்போது பல புதிய தமிழ் சொற்களை அவர் பயன்படுத்தினார், அறிமுகப்படுத்த. இதுல நம்ம ஐயா சொன்ன, ஏன் இந்த ஊடகங்கள்ல படைப்பிலைக்கு இளைஞர் இடத்துல கலப்பு மிகுதியா இருக்கிற காரணம் ஊடகங்களுடைய தாக்கம். ஏன்னா இன்றைக்கு இளைஞர்கள் எங்களுடைய இளைஞர்கள் எதிர்கால முதலமைச்சரை திரையரங்கு, ஆனாலும் இப்ப அப்படி விட்ட ஒரு சூழல்ல அவர்கள் ஊடகங்களுடைய தாக்கம், திரைப்படங்களுடைய தாக்கம், இது ஒரு முதன்மையான காரணம் கலப்பு மிகுதியா. நான் சொல்ல வேண்டிய செய்தி, இந்த தனித்த தூயமொழி நோக்கம் அல்ல தூயமொழி செயற்பாடு என்பது முதல்ல எல்லா மொழிகளும் எழுத்து வழக்கில் தோன்றி இருக்கிறது. தெரியல, பேச்சு வழக்குள்ள மொழிகளிலையும் இதனுடைய முதன்மை நோக்கம் எழுத்து வழக்குல பயணம்தான். ஏன்னா பேச்சு வழக்குல என்பது தவிர்ப்பது அரிதினும் அரிது என்பதை இந்த மொழிகள் உணர்ந்து இருக்கிறார்கள். அப்ப இந்த தட்சிணாமூர்த்தி சொன்னாரு, மக்கள் வழக்கை எப்படி தவிர்ப்பது, எது மக்கள் வழக்கு அப்படி ஒரு கேள்வி எழுப்பணும்னா, படித்தவர்கள் பணக்காரர்கள் நகரில் பயன்படுத்தும் மக்கள் வழக்கா, இன்றைக்கு சூழ்நிலை எளிய மக்கள் பயன்படுத்தும் மக்கள் வழக்கா? எங்க ஊர்ல கிராமத்துல பேசும்போது, அப்பா தம்பி உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்றேன், யார்கிட்டையும் சொல்ல கம்பமா வச்சுக்கப்பா. ஏன் இது மக்கள் வழக்கு இல்லையா? இது இப்படி ஒரு வருகிற பொழுது புதிய கருத்து, அது புதிய பொருளுக்கு தமிழ்ல ஏற்கனவே சொல்லி இருக்கான்னு பாருங்க. இது பாவாணர் மக்கள் வழக்குல இருக்கான்னு பாருங்க, இலக்கிய வழக்குல இருக்கான்னு பாருங்க. இலக்கிய வழக்குல இருந்தா, இலக்கிய வழக்கிலும் மக்கள் வழக்கிலும் இரண்டிலும் இருந்தா மக்கள் சொற்களை பயன்படுத்தும். இலக்கிய வழக்கு சொற்களை பயன்படுத்துங்கள். இரண்டிலும் தேட முடியல. சொற்களை 3 நிலை இருக்கிற சொற்களை தேடுறது, அதுல மக்கள் வழக்கு சொல்லு, இலக்கிய வழக்கு ரெண்டுலையும் தான் இலக்கிய வழக்கை பயன்படுத்துவது. இலக்கிய வழக்கில் மக்கள் வழக்கில் இல்லைன்னா இலக்கிய வழக்கை பயன்படுத்துவோம். அதனால நாங்க தனித்தமிழ் எழுத்துக்காரங்க இந்த மறைமுகமா சொல்றது அப்படிலாம் சொன்னதெல்லாம் கம்னு சொன்னோம். ஆனா மக்கள் வழக்கு சொற்களை பயன்படுத்து. 3வது நிலை தான் இறுதி நிலை, வேற வழியே இல்லை என்கிற பொழுது புதிய சொற்களை உருவாக்குங்கள். புதிய சொற்களை தமிழ் வேர் சொற்களை கொண்டு உருவாங்க. பல நூற்றுக்கணக்கான சொற்கள் உருவாகி இருக்கு. அதுவும் முடியலைன்னா என்ன பண்ணுங்கன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்கும்போது நம்முடைய மொழி மரபுக்கு ஏற்ப ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நான் தொடக்கத்திலேயே சொன்ன. ஊராட்சி ஒன்றியங்கள் வந்தன. அப்ப
அப்ப யூனியன்னு சொல்லுவாங்க. யூனியனை நாங்கெல்லாம் படிச்சோம், ரொம்ப திமிரு உள்ளமா யூனியன்னு சொல்லுவோம். ஆனா எங்க கிராமத்துக்காரங்க, உங்க சிற்றூர்காரங்க என்ன சொல்ல, யூனியன் ஆபீஸுக்கு போயிட்டு வந்தப்பாமா. எப்படி? யூனியன் ஆபீஸு. இந்த மொழி மரபை அவங்க அப்படியே பின்பற்ற. இதுதான் மக்கள் வழக்கு. எனவே மக்கள் வழக்கு என்பது எளிய மக்களுடைய வழக்கு. அவர்கள் பெரும்பான்மை. இன்றைக்கு கொஞ்சம் அந்த கல்வி பரவல்னால எளிய மக்களிடத்திலும் ஆங்கில கலப்பு வந்து விட்டது என்பது அது வருந்தத்தக்க நிகழ்வு. அது வேற. இன்னொரு கேள்வி அடுத்தது, இந்த கலப்பு காரணம் ஊடகம் படைப்பிடிக்கணும்னு சொன்னா, இன்னொரு காரணம் இந்தியத்தினுடைய வல்லாண்மை. அது அரசியலான உண்மை. இந்திய அரசனுடைய வல்லாண்மை. முன்னெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஆங்கில சொற்களை கொடுத்தாங்க, நம்ம எளிதா தமிழ்ல புரிஞ்சுக்கிட்டு மொழிபெயர்த்தோம். எல்லா திட்டங்களுக்கும் இந்தி சொற்களை கொடுக்குறாங்க. அண்மை கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு திட்டத்தை கூட ஆங்கில சொல்ல அவர் பயன்படுத்துறோம். எல்லா 10 ஆண்டுகள்ல எல்லா சொற்களையும் ஆங்கில சொற்கள், சமஸ்கிருத, இந்தியில. ஆங்கிலத்தை வந்து நம்ம அதிகாரிகள், நம்ம அறிஞர்கள் உடனே தமிழ்ல கொண்டு வந்துருவாங்க. ஹிந்தியில நமக்கு தெரியல, உடனடியாக அதை மொழியாக்கம் பண்ண முடியல. அப்படியே பயன்படுத்துறாங்க அரசியல். இது ஒரு பெரிய நெருக்கடி. அது நம்ம ஒரு குழுவாக அமைத்து அரசு வந்து உடனடியாக வந்து தமிழாக்கி அறிமுகப்படுத்த தொடக்கிற நிலையே தமிழ்நாட்டில் பயன்படுத்தும் போது அந்த தமிழாக்கிய சொற்களை பயன்படுத்தணும். அடுத்து ரோஜாவுக்கு வேணுமானாரு ஒரு சின்ன விளக்கம். பெயர் சொற்களை மொழிபெயர்க்க கூடாது என்பது மரபு. அது நான் முதல்லயே சொன்னேன். ஆனா ஆங்கிலேயர்கள் இதை பின்பற்றுதான். நம்ம ஊரு வெண்டைக்காய், வெண்டைக்காடுன்னா வெண்டைக்கான்னு சொல்லியிருக்கலாம்ல. அவன் என்ன பண்ணான், உருவத்தை பார்த்தான், லேடிஸ் ஃபிங்கர்னு பேர் வச்சான். இது மொழிபெயர்ப்பு இல்லாம என்ன? முருங்கைக்காய், முருங்கைக்காய். அது அவன் மொழியில முருங்கை வெஜிடபிள் ஏதோ ஒன்று சொல்லலாம் இல்லையா? ஆனா என்ன பண்ணான், ட்ரம் ஸ்டிக். ஆக இந்த பெயர் சொற்களை மொழிபெயர்ப்பதும் கூட கலப்பு மிகுந்த ஆங்கிலத்திலேயே நடந்திருக்குது. அதனால தவறுன்னு சொல்ல முடியாது. முடிந்தால் செய்யலாம், இல்லை என்றால் அதை அப்படியே நம்முடைய மொழிமரபுக்கு ஏற்ப ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல ரோஜா மாத்தணுமான்னாரு, அது முளரின்னு சொன்னா ரோசான்னு சொல்லிட்டு போலாம். தமிழ் மொழி மரபுக்கு ஏற்ப நம்முடைய ஒலி மரபு. எந்த பாட்டியும் ரோசா, நீங்க உடுப்பி கிராமத்துல பழைய காலத்து பாட்டிகிட்ட போய் ரோஜான்னு சொல்லி பாருங்க. ரோசான என் பேரு வந்து ஜெகதீஷ், எங்க அப்பா வச்ச பேரு. சுத்தமா எங்க ஊர்ல என்ன யாரும் ஜெகதீஷ்னு கூப்பிட்டதே கிடையாது. டேய் தம்பி சவதேசா, சகதீசா, இப்படிதான் கூப்பிடுவாங்க. அவர்களுக்கு இந்த மொழியை இயல்பா தமிழ் மொழி மரபை, ஒலி மரபை, தமிழ் இலக்கண மரபை பின்பற்றுகிற பண்பு மரபுணுல ஊறி இருக்குது. நம்ம படிச்சவங்க தான் அவங்களுக்கு கெடுத்தோம், இன்னமும் கெடுத்து கொண்டு இருக்கிறோம். எனவே உங்களுடைய பாராட்டுக்கு நன்றி. ஓரளவு தெளிவுபடுத்திட்டேன் என்று எண்ணுகிறேன். நான் 100க்கு 100 இதை வந்து எந்த மொழியலாரும், எந்த தூய மொழியலாரும் வந்து பிற மொழி சொல்லே கலக்கூடாதுன்னு சொல்லலாம். தவிர்க்க முடியாது, உடனடியாக ஏற்றுக்காதீங்க. முயற்சி பார்த்துட்டு முடியாத நிலையில ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுகிறப்போ நம்முடைய மொழி மரபுக்கு ஏற்ப. ஏன் அப்படின்னா என்ன ஆகுன்னா, காலப்போக்கில் இப்போ நம்ம தமிழாக இருந்தது தெலுங்காச்சு. தெலுங்கு மொழி வந்து இது வந்து வெறும் மொழி சிதைவு அல்லது மொழி இழப்பு மட்டுமல்ல, இன இழப்பு, மண் இழப்பு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடையினர் தமிழ் ஊர் நல்லுலகம் இன்னைக்கு குறுகி போன காரணம் என்ன? சமஸ்கிருத வல்லாண்மை, சமஸ்கிருத கலப்பு. ஒரே மொழியாக இருந்த நம்முடைய தமிழை தெலுங்காக, மலையாளமாக, கன்னடமாக, துளுவாக சிதைத்தது அந்த மொழி. அந்த சமஸ்கிருத ஆதிக்கத்திற்கு, வல்லாண்மைக்கு உட்பட்ட நம்முடைய முன்னோர்கள் சிதைத்து இன்னொரு பிற மொழி பல மொழிகளாக கிடைத்து விட்டனர். ஆனால் நாம் நம்முடைய மண்ணை இழந்திருக்கிறோம், நம்முடைய உரிமைகளை இழந்திருக்கிறோம், நம்முடைய வளமொழியை இழந்திருக்கிறோம். எனவே இது ஒரு மொழி சார்ந்தது மட்டுமல்ல, நம்முடைய உரிமை சார்ந்தது, நம்முடைய விடுதலை சார்ந்தது, நம்முடைய உணர்வு சார்ந்தது, நம்முடைய பண்பாடு சார்ந்தது. எனவே எல்லாம் கலந்து இது. இந்த மொழி சிதைவு, இந்த கலப்பு என்பது நாளைக்கு தமிழ்நாட்டிலே கூட தமிழகமாகி இன்னொரு ஒரு பகுதி, சென்னை பகுதி இன்னொரு பிரிவான இன்னொரு மொழி பேசுகிற நாடானா பகுதி ஆனால் ஆகலாம். இன்னொரு நூற்றாண்டு கழித்து 2 நூற்றாண்டுகளில் சென்னையில் இருக்கலாம் இப்படியே பேசலாம்னா அது இன்னொரு மொழி கிளை மொழி ஆகிரும். தமிழ் போய் இன்னொரு கிளை மொழி ஆகி நம்ம பாண்டி நாடு மட்டும்தான் தமிழ்நாடு, காவிரிக்கு தெற்கு தமிழ்நாடு என்கிற ஒரு எதிர்காலத்தில் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஏன்னா இப்படி ஏற்பட்ட நமக்கு சான்று இருக்கு.
வடவேங்கடம் போச்சுல நமக்கு இப்ப நீங்க தமிழ்நாடு இல்லைல்ல. ஏன் காரணம் என்ன? இந்த சிதைவு, மொழி கலப்பு. மொழி கலந்ததுனால வந்து பல மொழிகளானது அவர்கள் தனியினத்தவர்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால இந்த மொழி கலப்பு என்பது பல்வேறு கேடுகளுக்கு, இனக்கேட்டுக்கு, நாட்டு உரிமை இழப்பு கேட்டுக்கு, மண் இழப்பு கேட்டுக்கு, எல்லா கேடுகளுக்கும் மொழிக்கலப்பு ஒரு காரணம். எனவே மொழிக்கலப்பை கற்றறிந்தவர்களாவது, தமிழ் உணர்வு உள்ளவர்களாவது, மற்றவங்களெல்லாம் விட்டுருவோம். தமிழ் உணர்வு உள்ளவர்களாவது, தமிழாசிரியர்களாவது. ரொம்ப வெக்கத்தை விட்டு சொன்னேன். இன்னைக்கு தமிழை கெடுக்கிறவன் எல்லாம் முதல் பங்கு தமிழ் பேர். 100க்கு 90 தமிழ் பேராசிரியர் தமிழ்ல பேசுறத தமிழ்ல கையெழுத்து போடுறது. அங்க அது பெருமையா நினைக்கிறேன். இப்ப நான் எங்க கல்லூரியில பெரியார்ல இருக்கும்போது வருகை பதிவோடு தமிழ்ல தான் எழுதணும். தமிழ் துறையில மட்டும். எல்லா பேரும் தமிழ்ல இருக்கும். முன்னெழுத்துக்களை தமிழ் தான் போடுவோம். இப்ப போய் பல கல்லூரியில பார்த்தா பேர்கள்லாம் ஆங்கிலத்துல இருக்குது. என்னன்னு கேட்டா அது அப்பதான் யுஜிசி பணம் தருவாங்க. எப்படிலாம் நம்ம அடிமையாக்குறாங்க பாருங்க. ஹிந்தியில எழுது, இல்லைன்னா வந்து ஆங்கிலத்தை எழுது, நீ தமிழ்ல எழுதுனானே எங்களுக்கு புரியாது, நாங்க வந்து பணம் தர மாட்டேன்னு சொல்றாங்கங்கிறாங்க. அவங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கல்லூரி மேம்படுவதற்கு நல்கி பணம் வேணும், ஒன்றிய அரசுடைய பணம் வேணும். பணம் தடைப்படும் போது அவங்க வளர்ச்சி தடைப்படுகிறது, மாணவர்களுடைய கல்வி தடைப்படுகிறது. அதனால அவங்க தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் இதையெல்லாம் எதிர்க்க வேண்டி இருக்குது. இது வெறும் மொழி சார்ந்தது மட்டுமல்ல, அரசியல் சார்ந்தது, குமுகம் சார்ந்தது. பலரும் இணைந்து ஒரு நெடிய போராட்டத்தை, வலிமையான போராட்டத்தை ஏற்று நடத்தினால்தான் இதை வந்து வெற்றி பெற முடியும். உங்கள் அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும், வாய்ப்பு நல்கிய நண்பர் மருத்துவ திருப்பதி அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. எனக்கும் நிறைவான பொழுது, நிறைவான பொழிவு. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஐயா பேசலாமா? ஒரு நிமிஷம். அல்ல பேசலாம். ஒண்ணும் இல்ல. ராமநாதன் முத்தப்பன் ஒரு கேள்வி வச்சிருக்காரு. ஐயா கை தூக்கிருக்காரு. சொல்லுங்க ஐயா. வணக்கம். ஐயாவுடைய உரை மிக தெளிவாக, ரொம்ப தெளிவா அவங்க வந்து பிறமொழி கலப்புக்கு 3 காரணம்: சமய காரணம், அரசியல் காரணம், பிறமொழி மயக்கம் காரணம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஆனா இயல்பா நம்ம எல்லாருமே பேசும்போது இந்த மேஜர் சுந்தரராஜன் பாணியில ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சொல்லி, இல்ல தமிழ்ல சொல்லியோ, இல்ல அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லியோ, நல்ல தமிழ் ஆளுமை உள்ளவர்களும் அப்படித்தான் செய்யறாங்க, மற்றவங்களும் அப்படித்தான் செய்யறாங்க. அது வந்து ஒரு நம்ம அப்படியே ஒரு பழக்கப்பட்டு விட்டோமோ அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆங்கிலம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க நிறைய சொன்னீங்க. ஏன் நம்ம அதை வந்து ஆங்கிலம்னு மொழிபெயர்ப்பது சரியா? நம்ம வந்து அந்த மொழிங்கிற அது இங்கிலீஷ் அப்படின்னே பயன்படுத்தினாதான் அதுக்கு உரிய சரியான சொல்லாக அது இருக்கும். இங்கிலீஷ் அப்படின்னே பயன்படுத்தலாமே. ஏன் நாம் ஆங்கிலம் என்று ஒரு புதிய வார்த்தையை அங்கு கொண்டு வருகிறோம்? நாம் அதற்கு அந்த மொழிக்கு உண்டான உரிய ஒரு மரியாதையோ இல்ல அதுக்கான ஒரு அடையாளத்தையோ கொடுக்க தவறுகிறோமா? அந்த இடத்துல ஆங்கிலம் என்று சொல்வது சரியா? அவ்வளவுதானா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதானா ஐயா? இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதானா? இது வேற எதுவும் உண்டா? சேர்த்து சொல்லிடலாம். அதுக்குதான் இல்ல இல்ல சொல்றாங்க. அதாவது ஆங்கிலம் என்பது நம்ம தனித்தமிழதுக்காரங்க உருவாக்கல. முன்னாலேயே அது எப்படியோ நம்ம தமிழ்ல வந்துருச்சு. ஒரு கேள்வி, சரியான கேள்வி கேட்டார். அந்த மொழி மரபை, அந்த மொழி ஒலி இயல்பை சிதைப்பதற்கு நமக்கு உரிமை உண்டானதான் அவருடைய உள்ளார்ந்த பொருள், அந்த கேள்வியினுடைய பொருள். இப்ப இது நம்ம மட்டும் செய்யல, எல்லாரும் நம்ம தமிழ். ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க? தமிழ். நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்ங்கிறோம். இல்ல ஐயா, இதுல வந்து அவங்க வார்த்தையை மாத்தல. அது வந்து எழுத்துல வந்து எதுவும் இதுல தமிழ் அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு தான் மாறி இருக்கே தவிர்த்து இதை மாத்தல. ஆனா நம்ம இங்க ஒரு இதையே சொல்ல மாற்றோம் இல்லையா? இல்ல கேள்வி. அது வந்து ஆங்கிலோ சாக்சன் லாங்குவேஜ் தான் முதல்ல, வெறும் இங்கிலீஷ் இல்ல. அந்த ஆங்கிலோ சாக்சன் அப்படிங்கிறது அதனுடைய மூலம். அதுல இருந்து நம்ம அறிஞர் முன்னோர்கள், நாம உருவாக்கல, முன்னோர்ல மொழி பயன்படுத்தி இருக்காங்க, ஆங்கிலம்னு ஆக்கியிருக்காங்க, நம்ம பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். இன்னொன்னு கேட்டீங்க இல்லையா? இன்னும் எழுதினீங்கன்னா அத இங்கிலீஷு அப்படின்னு நம்ம எழுதி ஆகணும். அப்படி எழுதினா கூட பரவாயில்லையே. சொல்றேன்.
வாங்க வணக்கம் தம்பி. அடுத்த கேள்வி திரு நடராசன் ஐயா. ஐயா நீங்க ஒளி இது பண்ணுங்க. ஒலி கேட்கல. பேசுங்க ஐயா. இப்ப பேசுங்க ஐயா. கேட்கல சரியா ஐயா, கேட்கல. உங்களுடைய ஒளி மீட்பு செஞ்சீங்க ஐயா. மைக் மியூட்ல இருக்கும் ஐயா. நீங்க பேசுறது கேட்கல தம்பி. நடராசன் இவரு சுப்ரா நடராசன் நம்மளோட இருந்தாரு. நம்ம நண்பர் தான், நீண்ட நாள் நம்ம வேண்டிய தம்பி. கேளுங்க. இல்லையா கேட்கல. ஒளி கேட்கல. ஒளி கேட்கலையா? கேட்கலீங்கய்யா. ஐயா ஒளி மீட்பு செய்யுங்க. இல்ல உங்க ஒளி மீட்பு செய்யுங்க. மியூட்ல இருக்கு. இல்ல உங்களுடைய ஒளியை கொஞ்சம் கூட்டுங்க. அளவை கூட்டுங்க. ஒளி அளவை கூட்டுங்க. கேட்கலைங்க ஐயா. சுத்தமா கேட்கல நீங்க பேசுறது. இல்லைங்க ஐயா, கேட்கவில்லை. கருவியில ஏதாவது சரி. கேட்கல. நல்லா சரி இருக்கீங்களா? சரி, மன்னிக்கவும் ஐயா. நான் ஒரே ஒரு இதுல நீங்க மொழி கலப்பு சொல்றீங்க. இன்று எழுதுற புதினம் எழுதுறவர்கள், சிறுகதை எழுதுறவர்கள், தமிழ் எழுத்து நடை எழுதுறவங்க வட்டார வழக்குன்னு ஒண்ணு கொண்டு நிறைய எழுதுறாங்க. இந்த வட்டார நீங்க பேச்சில் விடுங்க. ஒரு மொழிக்குன்னு வரும் பொழுது எனக்கு தெரிந்து மற்ற மொழிகள் எல்லாம் எழுத்துன்னு வரும் பொழுது அதாவது ஒரு ஒருமைப்படுத்தி ஏதாவது ஒரு போக்கில் தான் இருப்பாங்க ஆங்கிலத்தில் எனக்கு தெரியுது. ஆனா தமிழில் வட்டார இலக்கியத்துக்கு ஒரு பெரிய மரியாதையும் ஒரு முதன்மையும் கிடைத்து இன்று எந்த சிறுகதையுமோ நாவலமோ ஒத்த தமிழ்நடை எழுதினால் யாருமே படிப்பதில்லை, மதிப்பதும் இல்லை. வட்டார வழக்கில் எழுதினால் மட்டும்தான் அது என்னமோ அது பண்றவர்கள். இது ஒரு வருங்கால மொழி சிதைவுக்கு எவ்வளவு தூரம் ஆகும் என்று என்னுடைய முதல் விஷயம். பேச்சை விட்டுருங்க. எழுத்தாளர்கள் இன்னைக்கு வட்டார எழுத்துக்குத்தான் மதிப்பு என்று இந்த காலகட்டத்தில் இருப்பதை பற்றி உங்களுடைய ரெண்டு. ஒன்று படைப்பாளியினுடைய நடை. ஒரு படைப்பிலிக்கு தான் இந்த கேள்வியே வருது. சிறுகதை, புதினங்கள், நாடகங்கள்ல வருது. இதுல ரெண்டு இருக்கு. ஒன்று அந்த எழுத்தாளர் படைப்பாளியினுடைய கூற்று. இரண்டாவது அந்த படைப்பில் வருகிற கதைமாந்தருடைய கூற்று. படைப்பாளியினுடைய கூற்று பொது தமிழ்ல இருக்கணும், இருக்க வேண்டும். இந்த கதைமாந்தர் கூற்று என்பது அவர்கள் மொழியில இருந்தாலும் இயல்பா இருக்கும். அந்த கதைமாந்தருடைய பாத்திர படைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பொருத்தமா இருக்கும். ஆனால் எனவே இந்த நம்முடைய கோட்பாடு என்னன்னா, படைப்பாளர் எழுதுகிற பொழுது பொது தமிழ்ல எல்லாருக்கும் புரிய தமிழ்ல எழுதுங்க. அதே சமயம் கதைமாந்தர் கூற்றுகள் அவர்கள் இயல்புக்கு ஏற்ப அந்த என்ன மொழி பேசுகிறார்களோ அந்த இயல்புக்கு ஏற்ப பயன்படும். இது ஒரு நன்மை ஒண்ணு இருக்கு. இந்த வட்டார வழக்கு சொற்கள் பதிவு செய்ய பெறுகிற பொழுது புதினங்களை, குறிப்பா இந்த புதினங்கள், சிறுகதைகள், படைப்பிலக்கியங்கள், வட்டார வழக்கு புதினங்கள்ல தமிழுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பல மக்கள் வழக்கு சொற்கள் காலப்போக்கில் அழிந்து வந்து கொண்டு பதிவு செய்யப்படாமலே போய் கொண்டிருக்குங்க. இன்னொன்று, ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னொரு பகுதியில் இருக்கிற அந்த வழக்கு சொற்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்கணும். வழக்கு சொல்லாதவர்கள் போறாங்க. இந்த படைப்பிலக்கியங்கள்ல இந்த சொற்கள் பதிவு செய்யப்படுகிற பொழுது இரண்டு பெரிய நன்மைகள் கிடைப்பதாக நான் கருதுகிறேன். ஒன்று, இந்த வழக்கு சொற்கள் எழுத்து வழக்கு பதியப்பட்டு எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இரண்டாவது, அந்த கதைமாந்தருடைய துல்லியமாக படைக்கப்படுகிறார்கள். அந்த இயல்புக்கு மாறாமல் எப்படி இருக்காங்களோ அப்படியே யதார்த்தம் சொல்லுவோம் இல்லையா, நடைப்புகளுக்கு ஏற்ப அவங்கள படைக்கப்படும். அது அந்த படைப்புக்கு ஒரு பெருமை சேர்க்கிறது. எனவே அந்த வட்டார வழக்கு சொற்களை பயன்படுத்துவது தவறுன்னு நினைக்கிறது மொழி சிதைவுக்கு வழிவகுப்பது, மொழி காப்புக்கு ஒரு வகையில வழிவகுக்குன்னு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா, படைப்பாளர்கள் நடையில இதை தவிர்ப்பது நல்லது. படைப்பாளர்கள் இப்ப எழுதுறாங்க, படைப்பாளர்கள் இப்ப எழுதும் போக்கு வந்துகிட்டு இருக்கு. தவிர்ப்பது நல்லது பொதுத்தமிழர். இதுல பல நேரங்கள்ல இன்னும் சொல்லணும்னா அதுக்கு சில அடிக்குறிப்பு போடாவோட தேவைன்னு நினைக்கிறேன். சில வட்டார வழக்கு சொற்கள் புரியல. ஆமா, அதுக்கு கீழேயாவது ஒரு குறிப்பு போட்டாங்கன்னா புரிந்து கொள்வது நல்லா இருக்கும்.
நீங்க அந்த புத்தகங்களை பார்த்தீங்கன்னா, எங்க பகுதியில உள்ள புதிய பழமொழிகள்லாம் அங்க இருந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். புதிய சொற்களை தெரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒருவேளை அந்த வழக்கு சொற்களை வட்டார வழக்கு படைப்புகள் வந்து பெரிய தமிழுக்கு நல்ல ஆக்கம் செய்யணும்னு தான் என் கருத்து. மகிழ்ச்சியா. நடராசன் ஐயா வந்துட்டாங்க. நடராசன் ஐயா இப்ப பேசுங்க ஐயா. இப்ப நான் பேசுறது காதுல விழுதா? நல்லா கேக்குது. சொல்லுங்க. மகிழ்ச்சி. பேராசிரியர் பெருமகனாருக்கும் மருத்துவருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதே நேரத்துல இப்ப பேசப்பட்ட கருத்துக்கள்ல ஒன்று, ஆங்கிலத்தை நம்ம இங்கிலீஷ் என்று சொல்வதற்கு என்ன தடை, அது அவர்களுடைய இயற்பெயர் ஆயிற்றே அப்படி என்று நண்பர் சொன்னாங்க. ஆனா ஒவ்வொரு மொழியும் அது தன்னுடைய வழக்குக்கு மாற்றிக் கொள்கிறது உலகத்துல இயல்பாகத்தான் இருக்குது. உதாரணமா நான் அறிஞ்ச கொஞ்சம் பிரெஞ்சுல லண்டன் என்று சொல்லுவதில்லை, லாந்திர என்றுதான் சொல்லுவார்கள். கம்ப்யூட்டரை ஆர்டினேட்டர் என்றுதான் சொல்கிறார்கள். இங்கிலாண்ட ஆங்கில தேசத்தை அவர்கள் லாங்கலத்ர என்றுதான் சொல்கிறார்கள். அவர்களுடைய மொழிக்கு, அந்த மொழியெல்லாம் வல்லாண்மை மிக்க மொழி என்பதனாலே அந்த மொழியை பயில்கிறவர்கள் பிரெஞ்சுல சொல்லுகிற பொழுது லாந்திர என்றுதான் லண்டனை சொல்லுகிறார்கள். நன்றி. நன்றி. சரி, மற்ற கேள்வி நிறைவு செய்து கொள்ளலாமா? சரி, இதுல நான் ஒரு அது ஜீசஸ் பயன்படுத்துறாங்கல்ல, ஜீசஸ் இயேசுன்னு பயன்படுத்துறோம். அப்புறம் இயேசுன்னு சிலர் எழுதுறாங்க. இப்ப வளர்ந்து கொண்டு வர்றோம். இப்படி இந்த மாறுறதுங்கிறது பெயர் சொற்களையும் கூட அந்த மொழியியல்புக்கு மாறுவது என்பது இயற்கை. நீங்க மேல போலாம். அவ்வளவுதான். நன்றி. நிறைவு செய்ய, அதாவது இது எல்லாத்தையும் மொழி சார்ந்து பேசும் பொழுது மூளை நரம்பியல் துறையில் சார்ந்த நான் ஒரு கருத்தை முன்வைத்து இந்த நிகழ்வை நிறைவு கொண்டு வரலாம். மொழி என்பது ஒரு பேச்சு, எழுத்து அப்படிங்கிறதை தாண்டி நாம் எந்த மொழியில் சிந்திக்கிறோம் என்பதுதான் முக்கியம். சிந்தனை மொழி ஒன்று உண்டு. அந்த சிந்தனை மொழிதான் நம் இயற்கையாக நம்மிடையே தங்கும் மொழி. உடல், அதாவது இயங்கியல் ரீதியாகவும் பரிணாம வளர்ச்சியாகவும் நம்மிடையே இருக்க மொழி. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இயல்பிலேயே பிறப்பிலேயே செவித்திறனற்றவர்கள் பேச்சுத்திறன் இருக்காது. அப்பொழுது அவங்களுக்கு மொழி இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இன்றும் இன்றும் நாம் செய்வது என்னவென்றால், மொழி என்பதை பேச்சாக தான் முதன்மையாக கருதுகிறது. பேச்சு அதுவாக. ஆனால் மொழி என்பது அது சிந்தனை கருவி என்ற புரிதலும் ஒரு பார்வையும், உள்ளார்ந்த பார்வையும் கண்ணோட்டமும் வந்தால் இந்த இடர்களுக்கு ஏன் அது தேவை, அந்த நீட்சி ஏன் தேவை, இந்த மரபு ஏன் தேவை என்பது நமக்கு எளிதாக விளங்கும். ஆனால் நான் ஆங்கிலத்தில் நான் படித்தாலும் எந்த மொழியில் சிந்தித்து நான் தக்க வைத்துக் கொள்கிறேன் என்பது. ஏனென்றால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நான் தமிழில் தெரியவில்லை, எண்டோபசி எக்ஸோபசி அப்படிம்பாங்க. நம்ம எப்பவுமே ஒரு உரையாடல் வெளியே, நம்ம உங்கள்ட்ட உரையாடல் நடத்திட்டு இருக்கிறேன். ஆனா மனதளவில், நினைவளவில் என்னுடைய உரையாடல் நடத்தி கொண்டே இருக்கிறேன். அந்த உரையாடல் எனக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் ஒரு சிந்தனையோட பரிணாம வளர்ச்சி. இப்ப அதை எப்படி நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு குழந்தை படிக்கும் பொழுது அது தானே படித்தாலும் வாய் விட்டு தான் படிக்கும் குழந்தை. நம்மளுமே சில கருத்துக்களை நீள ஆழ்ந்து நினையும் பொழுது நம்மை அறியாமலே வாய் விட்டு நம்மளுக்குள்ளே பேசிக்கொள்வோம். நன்றாக யோசித்து போய் நன்றாக சிந்தித்து பாருங்க. அந்த நம்மளுக்குள்ளே உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த சிந்தனை வளம் நம்மள்கிட்ட சரியாக இருக்க வேண்டும் என்றால், தாய்மொழியாக இருக்கும் பட்சத்தில் என்னாகும் என்றால், அந்த மரபு நீட்சி, மரபு தொடர்ச்சி இருக்கும் பொழுது சிந்தனை வளமாகும் என்பது ஒரு அடிப்படை அறிவியல். இதுல இன்னும் ஒரு சிறு குறிப்பு மட்டும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அப்படி இருக்கனால நம்மளுக்கு என்ன ஆகிவிட்டது, அந்த மொழியியல் கூறுக்குன்னு ஒரு வலை பின்னல் இருக்கு. பார்ப்பது, கேட்பது, உள்ள திருப்பி சொல்லுவது, மனதுக்குள்ளே மறு உருவாக்கம் செய்வது என்று பல நிலைகள், பதிவு, பல செயல்பாடு நடக்கிறது. ஆனால் நாம் நம்மளுடைய அறிவுத்தளத்தின் குறைபாட்டினால் என்ன செய்கிறோம் என்றால், சிறு வயது முதலாகவே
மொழிபெயர்ப்பு என்ற ஒரு தரவை அந்த அடிப்படையான வலைப்பின்னலுக்குள் நம்ம திணித்து விடுகிறோம். சிறு குழந்தை சொல்லும் அப்படும் பொழுது சிந்தனை வளம் குறுகி போகிறது. அதனால்தான் நம்ம இன்னமும் உணர்ச்சி மாந்தராகவே எந்த விதமான இன்னமும் அந்த பேச்சு வழக்கிலே அணுகி கொண்டிருக்கிறோம் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் ஒரு மொழியில் சரியான முறையில் ஒரு சிந்தனை வளம் சரியாக கட்டமைத்து விட்டால் மற்ற மொழிகள் எல்லாம் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். ஏன் அப்படி இன்றைய போக்கு நான் சொல்ல வேண்டாம். நான் உட்பட இன்றைய காலத்தில் 98% என்னால் சொல்ல முடியும், ஒரு பக்க அளவுக்கு எழுத்தாகவோ பேச்சாகவோ இலக்கண பிழை இன்றியோ இல்லை எழுத்துப்பிழை இன்றியோ கலப்பின்றியோ பேசுவதற்கு இயலாத ஒரு தலைமுறையினராகவே நாங்கள் இருக்கிறோம் என்பதனை ஒற்றுக்கொள்கிறேன். அதற்கு காரணம் நாம் சிந்தனை எந்த மொழி சிந்திக்கிறோம் என்ற அந்த வளமையும் அந்த வலைப்பின்னலையும் சரியாக மீட்டெடுத்து அதை சமப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த மாலை பொழுதுக்கு ஐயா இன்று வந்து நம்மளை எல்லாம் ஒரு புதிய சிந்தனைகளுக்கும் சிந்தனை தளத்துக்கும் விரிவடைத்து கொடுத்த இந்த மாலை பொழுதுக்கு நன்றி சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நடராஜன், நம்ம படிச்ச காலத்தான வேண்டிய பையன் ஓய்வு பெற்றாரு. ஓய்வு பெற்று சென்னையில இருக்காரு. இவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி இங்க இருக்கும்போது நமக்கு நல்லா தெரியும். நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருந்தாரு. வணக்கங்கய்யா. நிறைவா இருந்ததா? நல்ல நிறைவா இருந்தது.